ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த நாளில் இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து நாம் ஆராதனைக்குள்ளாக நாம் செல்வதற்கு முன்பாக ஒரு சில நிமிடங்கள் வாயிலை திறந்து கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து இந்த காலை வேளையிலே ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். எவ்வளவோ கடந்த நாட்களில் நமக்கு எதிராய் வந்த போராட்டங்கள், எவ்வளவோ சூழ்நிலைகள், வேலையிலே காணப்பட்டதான எவ்வளவோ பிரச்சனைகள், எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி நம்மை வெட்கப்படுத்தாதபடி இந்த காலை வேளையில் நம்மை நிறுத்தி இருக்கிறார். பலவீனங்கள் வந்த போதும் நம்மை பலப்படுத்தி நம்மை நிறுத்தி இருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. பலவீனன் என்று என்னை தள்ளாமல் கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறாரே. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவர் கர்த்தர், நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவரே, மகத்துவம் உள்ளவரே, மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. உமது கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. உமது மகத்துவத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கோ நாங்கள் வாழ்ந்த எங்களை நீர் எமக்காக தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரம தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வாக்கு மாறாதவரே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வாக்கு தத்தத்தை தந்து எங்களை தேற்றுகிறவரே, மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் காயப்பட்ட போதெல்லாம் எங்களை மார்போடு அணைத்து எங்கள் கண்ணீரை கண்ட தேவனே, மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறபடியாலுமே நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, நன்றி, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. எங்களை காலை வேளையிலே எங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறே, எமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. எங்கள் குறைகளை மன்னிங்க ஆண்டவரே, எங்கள் குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. எங்கள் வேண்டுதலின் சத்தத்துக்கு நீர் பதில் கொடுப்பீராக. இந்த காலை வேளையிலே பதில் கொடுப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, ஆராதிக்கின்றோ. இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோ. ஆவியானவரே, அன்பு செய்கின்றோ. ஆவியானவரே, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. மகனாக தெரிந்து கொண்டே, மறுபடி பிறக்க வைத்தே. மகனாக தெரிந்து கொண்டே, மறுபடி பிறக்க வைத்தே. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரி
ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். எல்லாம் சொல்லுவோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மீண்டும் சொல்லுவோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மீண்டும் சொல்லுவோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இன்னும் ஒரு முறை கூட சொல்லுவோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆமாண்டவரே, நீ சகலமும் படைத்த வல்லவர் ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் சகலத்தால் நீர் முற்றிலும் நிறைந்தவர். நாங்கள் உமக்கு முன்பாக மாத்திரம் ராஜா. இந்த காலை வேளையிலே நீர் எங்களை நிறுத்தி இருக்கிறீரே, எமக்கு நன்றி, கொடா கொடி நன்றி ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தில் வைக்கிறோம். அவர்கள் நீர் ஆட்கொள்வீராக. இந்த காலை வேளையில் அவர்கள் என்னென்ன சிறையிருப்புக்குள்ளாக அகப்பட்டிருக்கிறார்களோ அந்த சிறையிருப்புகளில் இருந்து அவர்களை நீர் விடுதலை ஆக்குவீராக, சுகப்படுத்துவீராக. ஆண்டவரே, சமாதானத்தை கட்டளையிடுவீராக, சந்தோஷத்தை கட்டளையிடுவீராக. அவர்கள் வாழ்க்கையில ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை அவர்கள் காண கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வர வேண்டிய பிள்ளைகளை நீர் சீக்கிரம் கொண்டு வருவீராக. இந்த ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாடுகிற பாடலை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. செய்து கொடுக்கிற மகனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. செய்திகள் ஒவ்வொரு உள்ளங்களை தொடப்பட கிருபை செய்வீராக. தொடர்ந்து நடத்துங்க. சபையின் மூப்பர்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. விசேஷித்த கிருபையினாலும் ஞானத்தினால் அவர்களை நிரப்புவீராக. மீடியா டீம்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் வைக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவரே, மை துதிக்கிறோம். வயது முதிர்ந்தவர்களை ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க, தாங்கிக் கொள்ளுங்க ஆண்டவரே. பலவீனமாயிருக்கிறவர்கள் சுகம் பெற கிருபை செய்வீராக. பலப்படுத்துங்க, நீர் நடத்து, தாங்கிக் கொள்ளும், கிருபைக்குள்ளே முடிமறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். எங்களை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, தாங்கிக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் அமருவோமா? தொடர்ந்து நாம் ஆராதனைக்கு ஆரம்பமாக கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் என்கிற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அவர் கனத்திற்குரியவர், அவர் எல்லாவற்றிற்கும் மேலான நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். மீண்டும் சொல்லுவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். சொல்லுவோம். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? சொல்லுவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எல்லாம் சொல்லுவோம். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உணவா உந்தன் ஜனங்கள் போஷித்தீரே. சொல்லுவோம். தூதர்கள் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு? சொல்லுவோம். உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? எல்லாம் சொல்லுவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். எல்லாம் சொல்லுவோம். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். அவர் வானத்திலும் பூமியிலும் மேலானவர். பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மீண்டும் சொல்லுவோம். அவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். மீண்டும் சொல்லுவோம். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். மீண்டும் சொல்லுவோம். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். பெரக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். பாடுவோம். எல்லாம் சொல்லுவோம். பெரக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம். இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். எல்லாம் சொல்லுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம். இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். பாடுவோம். சொல்லுவோம். பெரக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். பாடுவோம். நமக்காய் யுத்தம் செய்வார் பாடுவோம். நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். நமக்காய் யுத்தம் செய்தார் பாடுவோம். நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். பாடுவோம். எல்லாம் சொல்லுவோம். பெரக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். பாடுவோம் என்று சொல்லுவோம்.
பேரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். இளைப்பாறுதல் தந்தார் பாடுவோம், இதயம் மகிழ செய்தார் பாடுவோம். இளைப்பாறுதல் தந்தார் பாடுவோம், இதயம் மகிழ செய்தார் பாடுவோம். பேரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம் என்று சொல்லுவோம். பேரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம் என்று சொல்லுவோம். பேரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். சமாதானம் தந்தாரே பாடுவோம், சந்தோஷம் தந்தாரே பாடுவோம். சமாதானம் தந்தாரே பாடுவோம், சந்தோஷம் தந்தாரே பாடுவோம். பேரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம் என்று சொல்லுவோம். பேரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம் என்று சொல்லுவோம். பேரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம் என்று சொல்லுவோம். பேரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். பேரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் என் வாழ்க்கையிலே நல்லவராய் இருந்திருக்கிறார் என்று? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துன்பத்தின் நடுவில் எல்லாம் நாம் நடந்த போதும் கர்த்தர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து நம்மை தூக்கி நிறுத்தி சோர்ந்து போகாமல் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் புதிய வருடத்தை நாம் காண இருக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்தினாரே, அவர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. பேரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவார். என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே எண்ணிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எத்தனை சொல்லுங்க எல்லாரும். இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே எண்ணிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே
ஆத்துமாவை தீனம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். எல்லாம் சொல்லுவோம். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தால் காத்திடுவார். என் மீட்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மீட்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமோ நடத்திடும் போதினிலே, என் நேரமோ பசும்புல் பூமியிலே என் நேரமோ நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவா? மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடத்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடத்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, எங்கோ மின் ஆஹா, எங்கோ ஓடே ஆஹா, என்றென்றும் ஓடே அல்லவா? என்றும் ஓடே ஆஹா, என்றும் ஓடே ஆஹா, என்றென்றும் ஓடே அல்லவா? மீட்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது எல்லாம் சொல்லுவோம். என் மீட்பரா இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது
என்று சொல்லுவோம். எங்கோ ஓடி ஆஹா எங்கோ ஓடி ஆஹா எங்கெங்கோ ஓடி அல்லவா. எங்கோ ஓடி ஆஹா எங்கோ ஓடி ஆஹா எங்கெங்கோ ஓடி அல்லவா. எங்கோ ஓடி ஆஹா எங்கோ ஓடி ஆஹா எங்கெங்கோ ஓடி அல்லவா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது. மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே. எல்லாரும் சத்தமாய் சொல்லுவோம். என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கு ஒளி ஆஹா எங்கு ஒளி ஆஹா என்றென்று ஒளி அல்லவா. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் நான் வருவேன் என்று சொல்கிறார். சீக்கிரம் உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க நம்முடைய ஆண்டவர் வாஞ்சாய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு நடந்தால், கர்த்தர் நம்மோடு இருந்தால் அதை விட ஒரு பேரானந்தம் வேறு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே எத்தனை பேர் உணர்கிறீர்கள், ஆண்டவரே நீர் என்னோடு இருப்பதால், ஆண்டவரே உமது கோலும் தடியும் என தேற்றுகிறது. ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கென்றும் ஒளி அல்லவா என்று சொல்லுவோம். எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா என்றென்றும் ஒளி அல்லவா. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமா நேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமா நேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமா நேசரை புகழ்ந்திடுவேன். எந்த ஆத்துமா நேசரை புகழ்ந்திடுவேன். நம்பிக்கையற்றோன அழைந்த வேளை இயேசுநாதரின் பக்கமாய் வந்தனரே. நம்பிக்கையற்றோன அழைந்த வேளை இயேசுநாதரின் பக்கமாய் வந்தனரே. பாவங்கள் பாருங்கள் பறக்க செய்தே, பாவங்கள் பாருங்கள் பறக்க செய்தே. இந்த பாரினில் என்னை வெற்றி சீரக்க செய்தே. இந்த பாரினில் என்னை வெற்றி சீரக்க செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே, இந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடு. எல்லாம் சொல்லுவோம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவே, இந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே. அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோ, அழைப்பதில் பிழை போட தீரத்தவல்லோ. எல்லாம் சொல்லுவோம். அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோ, நம்மை அழைப்பதில் பிழை போட தீருத்தவல்லோ. உழைத்திடுவே மிக ஊக்கமுடன். சொல்லுவோம்.
அன்ப சமூகமதில் ஆனந்த பாடல்கள் பாடிடுவே இந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே ஆனந்த பாடல்கள் பாடிடுவே இந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே ஜபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவனே பினா ஆனந்த ஆனந்த சொல்லோ ஜபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவனே பினா ஆனந்த ஆனந்தமே ஏறெடு போனம் நிதயமதே ஏறெடு போனம் நிதயமதே நங்கே மாறாமல் பதில் தரும் மன்னனிடம் என்றும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம் ஆனந்த பாடல்கள் பாடிடுவே இந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே ஆனந்த பாடல்கள் பாடிடுவே இந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே சொல்லோ ஆனந்த பாடல்கள் பாடிடுவே இந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே நம்பிக்கையற்றோராய் அலைந்த வேளை இயேசுநாதரின் பக்கமாய் வந்தனரே நம்பிக்கையற்றோராய் அலைந்த வேளை இயேசுநாதரின் பக்கமாய் வந்தனரே பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தே பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தே இந்த பாரில் என்னை வெற்றி சீரக்க செய்தே இந்த பாரில் என்னை வெற்றி சீரக்க செய்தே ஆனந்த பாடல்கள் பாடிடுவே இந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே ஆனந்த பாடல்கள் பாடிடுவே இந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே ஆனந்த பாடல்கள் பாடிடுவே இந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவே ஆனந்த பாடல்கள் பாடிடுவே இந்த ஆத்துமனேசரை இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும் இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும் என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே எந்த நின் வாக்கிய வீட்டை நினைக்கையிலே என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே எந்த நின் வாக்கிய வீட்டை நினைக்கையிலே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா வர்ணிக்க எந்த நாவு போதாதையா வர்ணிக்க எந்த நாவு போதாதையா என்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் என்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாவியாலே காக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாவியாலே காக்கப்பட்டு கரை நிறையற்ற பரிசுத்தரோடு கரை நிறையற்ற பரிசுத்தரோடு ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவே ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவே இயேசு ராஜாவை பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும் தூதர்கள் வீணைகளை மீட்கும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது தூதர்கள் வீணைகளை மீட்கும் போது நல்ல சொல்லுவான ஜெய கோஷம் முழங்கும் போது
அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. என் இயேசு ராஜாவை பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும். ஆமென். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும். என்னுள்ளம் நன்றி நிறைந்திடுதே, எந்தனின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே, என்னுள்ளம் நன்றியாலே நிறைந்திடுதே, எந்தனின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போகாதையா, வர்ணிக்க எந்த நாவு போகாதையா, வர்ணிக்க எந்த நாவு போகாதையா, வர்ணிக்க எந்த நாவு போகாதையா. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை போய், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை போய், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. புராண அழகுள்ளவரே பூவி எந்த வாழ்வு, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசு. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். புராண அழகுள்ளோர் என்னை மீட்டுக் கொண்டீரே, சம்பூரணமாக என்னை முந்தனுக்கினேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டுக் கொண்டீர், சம்பூரணமாக என்னை முந்தனுக்கினேன். புராண அழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கை, அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நல்ல இயேசு. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எத்தனை வளைந்தோரார், உம்மில் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். எருசலேம் குமாரிகள் எத்தனை வளைந்தோரார், உம்மில் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். அழகுள்ளவரே பூவில் எந்த வாழ்க்கை, அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நல்ல இயேசு. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். புராண அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கை, அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நல்ல இயேசு. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மண்ணுக்காக ஆண்டவர் இந்த மாணிக்கத்தை நான் விட்டுவிட மாட்டேன். ஹல்லேலூயா. அவர் பூர்ண அழகுள்ளவர் மாத்திரமல்ல, பூர்ண அன்பு உள்ளவர். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அநாதி ஸ்நேகத்தால் நம்மை சிநேகித்த தேவன், காருண்யத்தினால் நம்மை இழுத்து கொண்ட தேவன். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இந்த டிசம்பர் மாதத்துல அன்பின் அடையாளமாக இயேசுவை நாம் சொல்லுகிறோம். நம்ம வாழ்க்கையில் அவர் அன்புள்ளவராக இருந்தார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, யார் எங்களை நேசிச்சாங்களோ இல்லையோ, நீர் எங்களை நேசித்தீரப்பா. அல்லேலூயா. அநாதி ஸ்நேகத்தால் எங்களை அணைத்துக் கொண்டீரே அப்பா. ஆமென் 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 ஆமென். உம் காருண்யத்தினால் ஆமென் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. எல்லாம் சொல்லுவோமா? உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது.
தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. நிகரில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, ஆண்டவரே இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. அலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பேர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத ரட்சகர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத ரட்சகர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. எந்த ஜெயமானவர், யெகோவா என்னோடு இருப்பவர். என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலோ. அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அல்லேலூயா. அவர் கிருபை இரக்கம் இந்த வருஷம் முழுவதும் மாறாததா இருந்தது. ஆமென். வாழ்நாள் முழுவதும் தேவன் மாறாதவராக இருந்தார். ஆமென். அல்லேலூயா. மனிதர்கள் மாறி இருக்கலாம், ஆனா கர்த்தர் மாறல. அவருடைய கிருபையும் இரக்கமும் என்றென்று மாறாததாய்
இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தினதுக்காக எல்லா கரங்களை எல்லா தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பகல் பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சொன்னீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பெரிய காரியங்களை செய்வார். சில அறிவிப்புகளை நாங்கள் வாசிக்கிறோம். அடுத்த ஆராதனை 10 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். ஸோ கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். மாத்திரமல்ல, இன்று 3 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் ஒரு காரியம் நடக்க இருக்கிறது. என்ன நடக்குது? அதுங்க எல்லாம் அரைசிங் அரைச்சிட்டு தான் இருக்குது. ஹல்லேலூயா. அரைசிங் டேலண்ட் ஃபார் கிரைஸ்ட் 2023. ஆமென். சரியா? ஸோ எல்லாரும் அநேக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க. யார் பண்ணியிருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் எல்லா சர்டிஃபிகேட்டும் சைன் பண்ண கர்த்தர் கிருபை தந்தார். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 350 சர்டிஃபிகேட் சைன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் பங்கு பெறுறீங்கன்னு நம்ம சபையில் யார் யார் பங்கு பெறுறீங்கன்னு தெரியாது. அதனால் வெளி சபையிலேருந்து நிறைய பேர் பங்கு பெறுகிறார்கள். ஸோ ஷார்ப்பாக 2 மணிக்கெல்லாம் இங்கே கவுண்டர் ஓப்பன் ஆகிடும். ஸோ யாரெல்லாம் உங்கள் பேரை கொடுத்தீர்களோ ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ வந்து உங்கள் பேட்ஜஸ்லாம் வாங்கி கொள்ளுங்கள். ஷார்ப்பாக 3 மணிக்கு போட்டிகள் ஆரம்பிக்கப்படும். ஹல்லேலூயா. ஸோ சிங்கிங் காம்படிஷன், மியூசிக் காம்படிஷன், தீம் பேஸ்ட் ட்ராயிங், கலரிங் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதன்படி நடந்து கொள்ளுங்கள். ஸோ புதுசாக வந்து பிரதர் இப்போ தான் ஆவி வந்துச்சு எனக்கு, ஸோ அதனால் ஊருக்கு போயிருந்தேன், அதனால் வந்து நான் சேர்ந்துக்கிறேன்னு சொன்னால் அந்த ஆவியை நாங்கள் துரத்த மாட்டோம். உள்ளார அமைதியாக உட்கார வச்சுருவோம். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் அமைதியாக உட்காந்து பார்க்கணும். நீங்கள் நிறைய பேர் வந்து பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் கொண்டு வர முடியுமோ நிறைய பேர் கொண்டு வாங்க. உங்கள் நண்பர்களை கொண்டு வாங்க. ஏன்னா கவுண்டர்ஸ் நிறையா இருக்கும், ஃபுட் கவுண்டர்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா மதியத்துலேருந்து உட்காந்துருக்கனால உங்களுக்கு போண்டா, பஜ்ஜி, சரியா, கேசரி பாத், காரா பாத்தா ஏதோ சொல்கிறாங்களே, காரா பாத்து, டீ, காஃபி எல்லாமே இருக்குது. அப்புறமா பிள்ளைகளுக்கு கேண்டிலாம் இருக்குது, கேண்டீஸு, அதுக்கப்புறம் பாப்கார்னு எல்லா கவுண்டர்ஸும் இருக்கும். மழை பெய்தாலும் வந்துரு. ஹல்லேலூயா. ஸோ எனக்கு கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் மழை பெய்யாது விசுவாசிக்கிறோம். ஆனாலும் வந்துருங்க. ஹல்லேலூயா. சபை மக்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறேன். ஸோ மற்றவர்களை அழைத்து வாருங்கள். ஏன்னா நம்ம சபையில் உங்கள் பிள்ளைங்க பாடல, இல்லை நீங்கள் பாடல, ஏன்னா வயது வரம்பு எதுவுமே கிடையாது. அதனால் யாருனாலும் பாடி இருக்கலாம். அதனால் நீங்களாம் 75-80 வயசு பாட்டியமெல்லாம் பாடுது. ஹல்லேலூயா. அது இன்றைக்கி உட்காந்து கேட்க போகிறோம். அதான் பெரிய கொடுமை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சும்மா விளையாடுக்க சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வரல, அதனால தான் தைரியமாக சொல்கிறது. சரி, அதனால் பாட்டியமெல்லாம் பாட போகிறாங்க. சந்தோஷமாக கேட்போம், சந்தோஷமாக வாருங்கள். ஸோ இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்மஸை இன்னிலேருந்து ஆரம்பித்த மாதிரி தான் நமக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா தொடர்ச்சியாக நிறைய காரியங்கள் நடக்கிறது. அதில் எல்லோரும் வாருங்கள். ஸோ கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அதே மாதிரி ஒரு வேளை யாரும் ஹர்ட் ஆக மாட்டீங்க. ஸோ ப்ரைஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க. சிலர்லாம் அழ ஆரம்பிச்சிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஹல்லேலூயா. அது மாதிரி அழுதாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை தான் வெறுப்பேற்றிட்டு இருப்பேன். அதனால் நான் சொல்கிறேன், அழுதினா நான் வெறுப்பேற்ற ஆரம்பிச்சிடுவேன். அதனால் அது மாதிரிலாம் அழக்கூடாது. உட்காந்து ஐயோ நான் நல்லா பாடினேன். அதே மாதிரி ஜட்ஜி வருவாங்க. சிலட்ட ஜட்ஜி உங்களுக்கு பிடிச்சி தெரிஞ்ச ஆளாக இருந்தாங்கன்னா போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, பிரதர் காஃபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஐஸ் வைக்கக்கூடாது. ஆமேன். அந்த சைடே போகக்கூடாது. ஜட்ஜி சைடே யாரும் தலை வச்சு படுக்கக்கூடாது. ஆமேன். அதையும் நான் பார்த்துக்குவேன். அதனால் எனக்கு தேவை எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸோ எத்தனையோ இடங்களுக்கு போயிருப்பீர்கள். ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தில் நம்ம முதல் முறையாக நம்ம சபையில் வெளியாட்களை வரலாம் வச்சு நம்ம செய்கிறோம். இது சாதாரண காரியம் அல்ல. இது நம்ம பலனுக்கு மிஞ்சின ஒரு காரியம். ஹல்லேலூயா. நம்ம ஞானத்துக்கு மிஞ்சின ஒரு காரியம். அதனால் இதற்காக ஊக்கமாக ஜெபியுங்க. நானும் அதிக நேரம் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். நீங்களும் ஜோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இதுக்காக ஜோம் பண்ணுங்க. வருகிற எல்லா பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். ஸோ நிறைய காரியம் நீங்களும் கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறைய காரியங்கள் உங்களுக்கு தெரியாத காரியங்கள் எப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்றதை கற்றுக்கலாம். சரியா? இன்னும் நீங்கள் பெட்டராக நீங்கள் என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் ஆகலாம். சிலட்ட நம்மளுக்கு ஒரு நினைப்பு இருக்கும், நம்ம தான் பெரிய சிங்கர்னு. சரியா? அந்த நினைப்பெல்லாம் எங்கே உடையும், இங்கே உடைய சான்சஸ் இருக்குது. சிலட்டே பாடுவாங்க, இல்லைன்னா நீங்கள் நல்லாவே பாடுறவங்களா இருக்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னொரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, இன்னும் நல்லா பாடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சில காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். ஸோ நம்ம சபையில் வெளியிலேருந்துலாம் வர்றாங்க, அதனால் அவங்களாம் எப்படி பாடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ நம்ம சபையில் சிலரெல்லாம் தெரியும், பாடுறது எனக்கு தெரியும், ஆனால் எல்லாரையும் தெரியாது. ஆனால் இது நல்ல ஒரு வாய்ப்பு. ஹல்லேலூயா. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ பயன்படுத்தாதவர்கள் வருத்தப்பட வேண்டாம். நிச்சயமாகவே வர நாட்களில் கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. அதில் 2 மணிக்கெலாம் எல்லோரும் வந்துருங்க. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். அது மாத்திரம் பிரதர்ஸ் வந்து
12 நம்ம சர்வீஸ் முடிஞ்ச உடனே அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அதனால் பிரதர்ஸ் ஃபெலோஷிப்பில் ஏற்கனவே அதை கொடுத்து பேசியிருக்கிறோம். ஸோ பிரதர்ஸ் கண்டிப்பாக இருக்க முடிந்தவர்கள் இருந்து எல்லாரும் கடைசி வரைக்கும் இருந்து அந்த காரியத்தை செய்ய உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி ஹவுஸ் கீப்பிங் பண்ணுகிற சகோதரிமார்களை முடியும் என்றால் நீங்கள் முடிஞ்சோன்னா 12 முடிஞ்சோன்னா கொஞ்சம் க்ளீனிங் இருக்குது, நம்ம பெருக்க வேண்டியது அதெல்லாம் இருக்கிறது, அதுக்கு உதவி செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். லீடர்ஸை 3 மணிக்கு வர சொல்லியிருக்கிறோம். ஸோ அதனால் லீடர்ஸ் ஷார்ப்பாக 3 மணிக்கு வந்துருங்க. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணணும், 3 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியதுனால லீடர்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக சகோதரர்கள் லீடர்ஸ் எல்லாரும் 3 மணிக்கு வந்துருங்க. கர்த்தர் உங்களோடு கூட அந்த வழி நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், 2 மணிக்கு வந்துருன்னு சொல்லுங்கள். எங்கே வந்துரு? அல்லேலூயா. 2 மணிக்கு இங்கே வந்துடும். அல்லேலூயா. 2 மணிக்கு எல்லோரும் இங்கே வந்துடுங்க. ஸோ நீங்களும் பாருங்கள், நம்ம சபையில் முதல் தடவையை செய்கிறோம், நீங்களும் பாருங்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, வெனஸ்டே நடக்கிற நம்முடைய உமன்ஸ் ப்ரேயரில் பங்கு பெறக்கூடிய எல்லா சகோதரிமார்கள் உற்சாகமாக பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட அந்த வழி நடத்துவாராக. ஆவிக்குரிய காரியங்கள் கற்றுத்தரப்படுகிறது. உங்களுக்கு ஜெபிக்கிறோம். கண்டிப்பாக வரும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, ஃப்ரைடே அன்றைக்கு நடக்கிறதான ஃபாஸ்டிங் பிரேயர் ஞாபகப்படுத்துகிறோம். கண்டிப்பாக நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, 23rd நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் மூலமாக சைலண்ட் நைட் என்ற ப்ரோக்ராம் நம்முடைய ஆலயத்தில் நடக்கிறது. சாட்டர்டே ஈவினிங் அதுவும் ரொம்ப விசேஷமான நிகழ்ச்சி. ஸோ அதுக்கும் நீங்களும் மற்றவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. ஸோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், 23ஆம் தேதி வந்துரு. அல்லேலூயா. ஞாபகம் வச்சுக்கிறது தான் சொல்கிறது. அல்லேலூயா. ஏன்னா 23ஆம் தேதி எனக்கு என்ன கேட்பாங்க, பாஸ்டர் என்னைக்கு காம்படிஷன் கேட்பாங்க. நம்ம ஆட்களை பற்றி எனக்கு தெரியும், அதனால நான் சொல்கிறேன். அதனால் 23ஆம் தேதி சைலண்ட் நைட் என்ற ப்ரோக்ராமு சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. உங்கள் பிள்ளைகள் சண்டே ஸ்கூலில் இருப்பார்கள், இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் வாருங்கள். அல்லேலூயா. அநேகர் அழைத்து வாருங்கள். அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்துவதற்கு நாங்கள் முயற்சி பண்ணுகிறோம். ஸோ அதுக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்க. அது கர்த்தர் நல்லவர். அதனால் உங்கள் பிள்ளைகளை அழைத்து வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதை குறித்து ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, அதை பார்க்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Merry Christmas. Christmas is just around the corner. We are going to make it much more merrier. EPH Kids Church presents Silent Night Season 2. Please come and join the Kids Christmas celebration, which is happening on Saturday, 23rd December. Venue at Esther Prayer House, Bangalore. Fun and celebration will start at 5:30 p.m. Don't miss a bit. We are ready to entertain you with dances, singing, skits, fashion walk, games, sermon, worship and much more. We have an exciting news for you. We have arranged stalls for Christmas snacks. You can purchase them on same day. Some delicious snacks for you. Come, let's celebrate this Christmas with kids and for Christ. Don't forget, At Esther Prayer House. on Saturday, 23rd December, Starts at 5:30 p.m. The Silent Night Season 2. கர்த்தர் நல்லவர். ஸோ பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வரும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ இந்த வாரம் பர்த்டே வெட்டிங் ஆன்சர் கொண்டாடல் இருப்பீர்கள் என்றால் ஒரு நிமிஷம் 7 மணி இருக்கலாம். உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். ஸோ பர்த்டே வெட்டிங் ஆன்சர் யாரும் கொண்டாடுறீங்களா? பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி யார் இருக்கிறீங்களா? யாரும் இல்லை. ஃபஸ்ட் சர்வீஸ்லேயும் யாரும் இல்லை, செகண்ட் யாரும் இல்லையா, டிசம்பரில் யாருமே இல்லையோ? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, சில வயசு தெரிஞ்சிடும் எழும்பவும் மாட்டேங்க. ரொம்ப சந்தோஷம். அம்மா எமிச்சிருக்கிறாங்க. எல்லா கண்களையும் மூடுவோம். ஸோ அவர்களுக்காக எல்லா கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஆமென். ஸோ சகோதர ஐக்கியத்திலிருந்து இப்பொழுது அவர்களுக்காக ஜெபிப்பார்கள். நம்மளால் கண்களை மூடி ஜெபிப்போம். நம்ம எல்லோரும் கண்களை மூடி பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அன்பு மிகுந்தவரே, இரக்க மிகுந்த கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், தோத்திரு கர்த்தாவே.
இந்த நாளிலே தகப்பனே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் சபையாக நாங்கள் அவர்களை வாழ்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு புதிய ஆண்டை நீர் காண செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மட்டுமாக அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரின் கர்த்தாவை. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் தோத்திரின் கர்த்தாவே. உம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தாவே இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அது மாத்திரமல்ல கர்த்தாவே, ஆன்லைனில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த புதிய ஆண்டிலே நூதன ஆசீர்வாதத்தோடு அவர்களை நீர் நடத்தி அருள வேண்டுமா என்பது சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் கர்த்தாவை நீர் நடத்த வல்லவராக இருக்கிறபடியால் நன்றியோடு துதித்து தோத்திரித்து எல்லா துதி கன மகிமையாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். தயவுக்காரங்கள் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை முதல் தடவையாக வந்திருந்தால் ஒரு நிமிஷம் 7 மணி இருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். முதல் தடவையாக யாரும் வந்திருக்கிறீங்களா? அதான் ஃபஸ்ட்டு டைம் யாரும் வந்திருந்தால் நீங்கள் 7 மணி இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக யாரும் இல்லை. கர்த்தர் நல்லவர். ஸோ இன்றைக்கு 2 குழந்தை பிரதிஷ்டை செய்யும்படியாக வந்திருக்கிறார்கள். ஸோ அபிஷேக் மற்றும் அஸ்வினி அவர்கள் இந்த நாளிலே தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் இந்த பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். அது மாத்திரம் அடுத்ததாக பால் பிரகாஷ் மற்றும் விவிலியா அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஸோ 2 பிள்ளைகளையும் கர்த்தருடைய வழிகளே கர்த்தர் அந்த பிள்ளைகளை நடத்தும்படியாக, கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தர் அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. அதனால் கர்த்தர் அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஸோ பிள்ளைகளை அழைத்து வந்தவங்க வாங்க. அபிஷேக் மற்றும் அஸ்வினி. ஆமேன். ஓகே. கர்த்தர் நல்லவர். குழந்தைய வாங்கி கொடுப்போம். ஸோ ஆதிரா அபிஷேக், இந்த குழந்தையோட பேர் ஆதிரா அபிஷேக்னு வைக்கிறாங்க. ஸோ இதனாலே நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த குழந்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். எங்கள் அன்பாக நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் கரத்தில் இந்த மகளுக்கு ஆதிரா அபிஷேக் என்ற பெயரை வைத்தாண்டவரே, அந்த நாமத்தின்படியாக இந்த பிள்ளை அழைக்கப்பட உதவி செய்யுங்க. சிறு வயதிலிருந்தே நல்ல ஞானம், நல்ல சுகம், நல்ல பலன், எல்லா கிருபைகளை கொடுத்து இந்த பிள்ளை வளர உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பெற்றோர்கள் நல்ல கீழ்ப்படுத்துள்ள பிள்ளையாக, வர நாட்களில் வாலிப நாட்களில் சபைக்கு தூணாக, ஆண்டவரே கர்த்தாவே முதிர் வயதிலே கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவரே பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த மகள் மூலமாய் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்ப சந்தோஷத்தை பார்க்கட்டும், மகிழ்ச்சியை பார்க்கட்டும். ஆண்டவரே, இழந்த எல்லாவற்றையும் இந்த மகள் மூலமாய் திரும்ப கிடைக்க உதவி செய்யுங்க. இந்த மகள் அநேகருக்கு ஆண்டவரே வழிகாட்டியாய் இருந்து இந்த மகளை கர்த்தாவே நிரற்பதமாய் பாதுகாத்து வழிநடத்தணுமா ஜெபிக்கிறேன். இந்த நாளிலிருந்து கர்த்தாவே இந்த பெயரை வைத்திருக்கிறோம். இந்த பெயரின்படியாக இந்த மகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருந்து அநேகரை கர்த்தாவே நீதிக்குள் நடத்துவதற்கு உதவி செய்வீராக. பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன் ஆமேன். வெரி குட். அமைதியாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. பார்த்தீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமேன். ரொம்ப சந்தோஷம். God bless you. Thank you. வாங்கம்மா. அடுத்ததாக பால் பிரகாஷ் மற்றும் விவிலியா அவருடைய குழந்தை, அவர்களுக்காக ஜெபிப்போம். ஹேடன் கேலப் என்ற பெயரை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். அவருக்கே தூக்க பயமாக இருக்கான். நான் எவ்வளோ பயப்படணும். அல்லேலூயா. ஹேடன் கேலப்பா. ஓகே. ஹேடன் கேலப். ஓகே. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த மகனுக்கு ஆண்டவரே ஹேடன் கேலப் என்ற பெயரை வைத்து இந்த நாமத்தின்படியாக இந்த மகனை கர்த்தாவே அழைக்கப்பட உதவி செய்யுங்க. ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மகனாக இந்த மகனை எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே, ஒரு பரிசுத்தத்தில் ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகள் நடத்துகிற விஷயத்தில் அநேகருக்கு ஆண்டவரே இந்த மகனை சாட்சியாய் வைங்க விடுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உண்மையாகவே கர்த்தாவே ஆண்டவரே வேதத்தில் பார்க்கிறோம், காலை போடிய சுபாவங்கள் இந்த மகனுக்கு இருக்கட்டும். ஆண்டவரே, வைராக்கியத்தை காட்டட்டும், தேவனுக்காய் நிற்கட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, பாவத்தை எதிர்த்து வாழ உதவி செய்யுங்க. எல்லா நன்மைகள் இந்த மகன் மூலமாய் இந்த குடும்பத்திற்கு கிடைக்கட்டும்.
ஆண்டவரே இந்த மகன் அநேக தேசங்களுக்கு சாட்சியாக எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த மகனை கொண்டு செல்ல வேண்டிய காரியங்களை நேர்த்தியாக நடப்பீங்கப்பா. அதினதின் காலத்தில் இந்த பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நோக்கத்திற்காக இந்த பிள்ளைகள் கருத்தில் கொடுத்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற விடமா செபிக்கிறேன். ஆண்டவரே, நீரே இந்த குழந்தைக்கு நல்ல சுகம், நல்ல பலன், நீடி ஆயிலை கொடுத்து ஆண்டவரே வழிநடத்தவளமா செபிக்கிறேன். நன்மையினால் திருப்தியாக்குங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, நீரே கூட அந்த வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். God bless you. ஓகே, இவர் தூங்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்யூ லார்ட். சீர்வரிசையாமா. கர்த்தர் நல்லவர். God bless you. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சரி, அதை உள்ளார போய் வச்சிருங்க. எல்லாரும் வாய் ஊற போகுது. ஹல்லேலூயா. ஸோ விளையாட சொல்கிறேன். சரியா? சரி, கர்த்தர் நல்லவர். ரொம்ப சந்தோஷம். இப்பொழுதும் நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். நம்ம காணிக்கைகளுக்காக நாம் ஜெபிப்போம். நம்ம காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பா நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் சோதரிக்கிறோம். கொடுக்க போகிற இந்த காணிக்கை தசமங்களை ஆசீர்வதிங்க. இதை பல மடங்கு பெருக செய்யுங்க. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. என் தேவன் தாமே நீரே கூட இந்த வழி நடத்துங்க. இதை கொடுக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாமத்தை மயப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். ஒரு பாடலை பாடுகிற வழியில் உற்சாகமாக நம்ம கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும்.
துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. உற்சாகப்படுத்துவோம். பாப்பா ஜோயல் வாப்பா, கத்த நல்லவர் வா. ஹல்லேலூயா. நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வாட்செல்லாம் கட்டிட்டு சூப்பராக இருக்க. கத்த நல்லவர். காட் பிளஸ் யூ. ஆமேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். கொடுக்கப்பட்ட அந்த காணிக்கைகளுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். சகோதர ஐக்கியத்திலிருந்து இப்பொழுது ஜெபிப்பார்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சப்பா நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதை கொடுக்கப்பட்ட இந்த சப்பா உடைய ஊழியத்துக்கு காணிக்கை கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. நீ உள்ளத்தில் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே சப்பா. கொடு அப்போது உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே சப்பா. இதோ சங்கீதம் 1ஆவது அதிகாரம் 3வது வசனம் சொல்லியிருக்கிறது ஆண்டவரே. அவன் நீர்க்கலன் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனிய தந்து இளையுதராய் மத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அவர் வாழ்க்கையிலே சப்பா நீர்க்கலன் ஓரமாய் நடப்பது போல அவர் வாழ்க்கை செழிக்க செய்ய ஆண்டவரே. ஏசப்பா அவர் உள்ளத்தில் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. இதை கையிட்டு செயல் எல்லா வேலையும் ஆசீர்வதியும். இதோ எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லியிருக்கிற ஆண்டவரே. உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லியிருக்கிற ஆண்டவரே சப்பா. அவர் வாழ்க்கையிலும் போக்கில் வரத்தில் எல்லாம் கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கனத்துதி மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பாராட்டு நல்ல கிருபைகளுக்காக இரக்கங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி வருகிறவர்கள் மத்தியானம் வரவங்க வெளியிலேருந்து சர்ச்சஸ்லேருந்து வரும்பொழுது இன்றைக்கி உங்களுடைய ரிசர்வ்டு பிளேஸ் இங்கே இருக்காது. ஹல்லேலூயா. சில இடத்துல சிலர் அப்படியே உக்காந்துருப்பீங்க, அதெல்லாம் ரிசர்வ்டு பிளேஸ்லாம் இருக்காது. ஸோ மற்றவர்களுக்கு நீங்கள் இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. ஒரு வேளை மற்றவர்கள் வெளியிலேருந்து வருகிறவர்களுக்கு இடம் இல்லாவிட்டால் நீங்கள் இடத்தை கொடுங்கள். நாம் நின்னாலும் பரவாயில்ல, மற்றவங்க உட்காரட்டும். ஹல்லேலூயா. ஸோ அதுதான் நம்முடைய சபையுடைய ஐக்கியத்தை காண்பிப்போம், அன்பை காண்பிப்போம். ஸோ இந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் என்பதை அவர்களும் பார்க்கட்டும், மற்றவர்களும் பார்க்கட்டும். அதுக்கு சகோதரர்கள் சகோதரிகள் பிள்ளைகள் எல்லாரும் ஐக்கியத்தை காண்பிக்க அன்பாய் இருக்க அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஸோ இது கிறிஸ்மஸ் தினங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். என்னெல்லாம் ஞாபகம் வரும் கிறிஸ்மஸ் வந்தா? நாங்கள் ஜீசஸ் ஏன்னா போன வாரம் சொல்லிட்டேன்ல. ஹல்லேலூயா. அதில் எடுத்தோன்னு ஜீசஸ். அடுத்தது வேறு கிறிஸ்மஸ்னு என்னங்க ஞாபகம் வரும்? ட்ரெஸ்ஸில் எடுத்துட்டிங்களா? எடுத்தாச்சா இல்லை? எத்தனை பேர் எடுத்தாச்சு? எடுத்து என்றைக்கும் போட்டு பார்த்தாச்சு பார்த்தார். ஹல்லேலூயா. சரி, ஓகே. வேறு என்ன ஞாபகம் வரும்? கிறிஸ்மஸ்னால் என்ன ஞாபகம் வரும்? கிறிஸ்மஸ் தான். என்ன ஞாபகம் வரும்? கிஃப்ட்டு கொடுக்கணும். வேறு நீங்களாம் பார்த்தா கிறிஸ்மஸ் ஏன்டா வந்ததுன்னு யோசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கிறிஸ்மஸ்னால் கேக் கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா. அடுத்தது கிஃப்ட் கொடுப்பீங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்பீங்க, நிறைய காரியங்கள் வைப்பீங்க. ஹல்லேலூயா. சிலர் அது வேறு தர்க்கம் பண்ணுவாங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கலாமா வேண்டாமா. அதெல்லாம் நான் வரல. ஹல்லேலூயா. சில டைம் நிறைய காரியங்கள் செய்கிறோம், ஆனால் இயேசு இல்லைனா கிறிஸ்மஸே கிடையாது. ஹல்லேலூயா. இயேசு உண்மையாகவே நம்முடைய உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அதிகமாக நம்ம தியானிக்கிற காரியம், போன வாரம் யார் தியானித்தோம்?
பரவாயில்லையாப்பா, ஞாபகம் வச்சுருக்கிறீங்களே. அல்லேலூயா. சரி, பார்த்துருக்கீங்களே, போன வாரம் மேரி ஞாபகம் வச்சோம். இந்த வாரம் யாரை தியானிக்கலாம்? பரவாயில்ல, மேரி ஜோசப். அல்லேலூயா. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், ஒரு ஷார்ட் மெசேஜ் தான், ஏன்னா இன்றைக்கி எல்லாமே சீக்கிரமாக முடிக்கணும். அல்லேலூயா. ஆனால் நல்லா உங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களே கற்றுத்தருகிறதா இருக்கும். இன்றைக்கி நம்ம யாரை தியானிக்க போகிறோம்னா, யோசேப்பு, மரியாள். மரியாளுடைய கணவனார் யோசேப்பு. அது மாத்திரமில்லை, இயேசுடைய தகப்பனாராகிய யோசேப்பு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோசஃபை பற்றி நிறைய காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு அந்த ஜோசப் எனக்கு வித்தியாசமான ஒரு மனிதராய் காணப்பட்டார். அல்லேலூயா. உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு அந்த ஜோசப் மாதிரி நானும் மாறணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம், உங்களுடைய விருப்பமும் அதுவாக இருக்கட்டும். அல்லேலூயா. ஸோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஒரு ஜோசஃபாக மாறு. அல்லேலூயா. சில சொல்ல, நான் ஏற்கனவே ஜோசப் தான், என் பேரே ஜோசப். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஜோசஃபாக இருந்தாலும் மற்றவங்கள பார்த்து சொல்லுங்கள், நீ ஒரு ஜோசஃபாக மாறு. அல்லேலூயா. சரி, நல்ல சுபாவத்தை நம்ம பார்க்கலாம். சரி, இது பார்த்தீங்கன்னா இனி 3 காரியங்கள் ஜோசஃபோடைய காரியத்தை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்தாவினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாக அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரையிலிருந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ஸோ எல்லாரும் கிறிஸ்மஸ் நாட்களிலே வாசிக்கப்படுகிற காரியம். ஆனால் நம்ம இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமாக கிறிஸ்மஸே தியானிக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு எல்லா நாளும் கிறிஸ்மஸ் தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த இடத்துல யோசேப்புடைய காரியத்தை நம்ம பார்க்க என்றால், முதலாவதாக நம்ம ஜோசஃபோடைய கேரக்டர் நம்மளுக்கு இருக்கணும். அல்லேலூயா. யோசேப்புடைய சுபாவம், ஜோசஃபுடைய கேரக்டர். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 18-19 வசனங்களை வாசிங்கன்னா 18 and 19 நீங்கள் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், ஜோசஃபுடைய கேரக்டர் வந்து ஒரு யூனிக் கேரக்டர். ஸோ அவருடைய சுபாவம் வந்து ஒரு மாதிரி தனித்துவம். ஸோ நமக்கு அது இருக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிரேயர்களில் அவங்களோட மேரேஜ், ஈபிரோட மேரேஜ்லாம் எப்படி இருக்கும், அவங்களுடைய சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்கேஜ்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும், ஸோ மேரேஜ் இருக்கும். நம்ம ஊர்லேயும் அப்படி தான் நிறைய இடத்துல இருக்குது, பார்த்துருக்கீங்களா? முதல்ல என்ன பார்ப்பாங்க, ஸோ என்கேஜ்மெண்ட் வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 6 months கழிச்சு என்ன பண்ணுவாங்க, மேரேஜ் வைப்பாங்க. 1 year மேரேஜ் வைப்பாங்க, ஏதாவது அந்த டைம் பீரியட் இருக்கும். ஸோ எபிரேயர்களுக்கும் அதே தான். ஆனால் நமக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் சிஸ்டம் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எபிரேயர்கள் வந்து ஒன்ஸு அவங்க வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிட்டாங்கன்னா தே கன்சிடர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சரியா? லீகலாக அவங்க கன்சிடர் ஆகிடுவாங்க. என்ன ஆகிடுவாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு கன்சிடர் தான், அவ்வளோதான். நம்ம வந்து லீகலாக ஆக மாட்டோம். அதனால தான் சில டைம் என்கேஜ்மெண்ட் ஆனாலும் சில காலங்கள் கழித்து அவங்க பையன் சரியில்லை பொண்ணு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுறாங்க. ஈஸியாக கேன்சல் பண்ணிவிட்டு, இப்போது நான் கல்யாணம் தான் ஆகலைல்ல, நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஆனால் அங்கே அப்படி பண்ண முடியாது. அங்கே பண்ணுறதுனா ஒன்ஸ் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா டிவோர்ஸ் தான் அப்ளை பண்ணணும், டிவோர்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ எபிரேயர்களுடைய இது அதனால தான் இந்த இடத்துல க்ளீனாக போட்டிருக்கு. அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், தன் மனைவியாகிய, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அல்லேலூயா, நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவங்க என்ன ஆயிடுறாங்க, ஆனால் ஒன்றா சேர்ந்து வாழ மாட்டாங்க, தனித்தனியாக வாழுவாங்க. ஸோ என்கேஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒன்றா சேர்ந்து வாழ விடாது. ஆனால் ஊரில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியும்னா, இவங்க யார், ஜோசஃபோட மனைவி யார், மரியாளுடைய கணவனார் வந்து ஜோசப் அப்படின்றது ஊருக்கே தெரியும். ஏன்னா ஒன்ஸ் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு கேரக்டர் யார் மேலேனாச்சும் பழி இருந்துச்சுன்னா
அவங்க வந்து நடத்த சரியில்லை, அவங்க கேரக்டர் சரியில்லை அப்படின்னா அவங்க லீகலாக என்ன பண்ணுவாங்கன்னா டிவோர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணுவாங்க, டிவோர்ஸ் கொடுப்பாங்க, தள்ளுதல் சீட்டை கொடுப்பார்கள். ஸோ அப்போ தள்ளுதல் சீட்டை கொடுத்தா தான் அது வந்து டிவோர்ஸ்க்கு போகும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜோசப் வந்து ஆல்ரெடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்ற கேட்டகரியில் வந்துட்டாங்க. சரியா? ஆல்ரெடி லீகலாக உலகத்தார் சொல்கிறாங்க இவங்க வந்து யார், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இப்போ திடீர்னு வந்து ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா நான் யாராக இருக்கேன், கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை ஜோசப் நம்ம ஒத்துக்குவோம்? அதை யாரும் ஒத்துக்க மாட்டோம், யாரும் ஒத்துக்க மாட்டோம். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோசஃபோடைய கேரக்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளை தள்ளிவிட யோசனை எப்படின்னா ரகசியமாய் தள்ளிவிட. இந்த மாதிரி காரியத்தை நம்ம பப்ளிக்கில் கொண்டு வருவோம், குடும்பத்தில் கொண்டு வரும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், யோசிப்போட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்கள், அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன நினைப்பாங்க, அவனை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினச்சிருப்பாங்க. எப்பா திருமணம் ஆயிடுச்சு, சரி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் நீங்கள் வந்து சேர்ந்து வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகல. ஆனாலும் இப்போ கர்ப்பமாக இருக்கிறவங்க மனைவி சொல்கிற அப்போ ஒருவேளை நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்ணியிருக்கணும், கல்லெறிந்து கொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜோசப் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் எப்படி ஆச்சு, திடீர்னு வந்து பரிசுத்தாவினால நான் வந்து நிரப்பப்பட்டேன், ஆண்டவருடைய பலன் என் மேலே வந்துச்சு, அதனால் கர்ப்பமானேன் அப்படின்னு சொல்கிறத இவனால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஜோசஃபோடைய கேரக்டரில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 19வது வசனத்தில் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். 20வது வசனத்தில் அவன் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில், சரியா, கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில். அப்போ நீங்கள் பாருங்கள், அதுக்கு முந்தின வசனம் வரைக்கும் அவனுக்கு எதுனாலும் தெரியவே தெரியாது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? எப்படி இது கர்ப்பம் உருவாச்சு தெரியாது. மரியாள் சொல்லி தான் ஒரு ஷாக்கிங் நியூஸ். அது ஆக்சுவலி வந்து கிறிஸ்மஸ்ன்றது ஷாக்கிங் நியூஸ். ஸோ ஜோசஃபுக்கு பயங்கரமான ஷாக்கிங் நியூஸ். அது என்னடா இது, மேரேஜ் ஆக போகுது, ஆனால் அதுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறாங்க, மரியாள் நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அது பயங்கரமான ஷாக்கிங். ஆனால் அந்த ஷாக்கிங் நியூஸை அவர் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா அதை வந்து ரொம்ப இரக்கமுள்ளவராக இருந்தார். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை, யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனாலும் இவருக்கு என்ன இருந்துச்சுன்னா ஒரு நீதிமானாக இருக்கிறனால அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாக டிவோர்ஸ் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் கொடுக்கலான்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அவருக்கு. ரகசியமாக கொடுத்துடலாம். ஏன்னா மரியாதை நான் அவ்வளோ நேசிக்கிறேன், மரியாதை நான் அன்பு கூறுறேன். அப்போ நிறைய டைம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து இறக்கம் எப்போ காண்பிப்போனா ஒருத்தரை பற்றி நல்லா தெரிஞ்சால் இறக்கம் காண்பிப்போம். கரெக்டாக இல்லையா? எப்போ இறக்கம் காட்டுவீங்க? இறக்கம் காட்டுறதுனா அவங்கள பற்றி நல்லா தெரியணும். அவங்க படுற கஷ்டம் தெரிஞ்சிச்சுன்னா உடனே ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா, நம்ம ஏதாவது உதவி செய்வோம். அவங்கள பற்றி எனக்கு தெரியாது, இவ்வளோ தெரிஞ்சுதா, அப்போ நம்ம செய்வோம்னு சொல்லி செய்வோம். ஆனால் யோசேப்பு எதுவுமே தெரியாமல் இறக்கம் காண்பித்தான். மரியாளுக்கு எப்படி ஆச்சு, என்ன வந்துச்சு, என்ன நடந்துச்சு, எந்த எக்ஸ்பிளேஷன் கிடையாது. அப்படியே மரியாள் சொல்லியிருந்தாலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் யாருக்கு இல்லை? எந்த ஜோசப் இருந்திருக்காது. ஆமேன். அவன் யோசிச்சிருப்பான், என்னடா இவ சொல்கிறான் அப்படின்னு தான் யோசிச்சிருப்பான். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைன் எக்ஸ்பிளனேஷன் இல்லாமலேயே இவர் என்ன பண்ணார், மரியாளை நேசித்தார், மரியாளுக்கு இரக்கம் காண்பித்தார், மரியாளோட பேரை கெடுக்கக்கூடாதுன்னு நினச்சாரு, எல்லாம் நல்ல விதத்தில் யோசித்தார். இதுதான் கேரக்டர். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச ஆள் பேரையே நமக்கு எடுத்துகிட்டு இருக்கிறோம். சரியா? தெரிஞ்ச நபரை நம்ம இறக்கம் காட்டுறது இல்லை. ஆனால் இவர் யார்னா, இந்த ஜோசப் யார்னா, அவரோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஸோ மரியாதை பற்றி ஒன்றுமே தெரியல, எப்படி இது ஆச்சுன்னு தெரியாது. ஆனால் பிஃபோர் எனி டிவைன் எக்ஸ்பிளனேஷன் தெரியாத முன்னாடியே மரியாள் மேலே என்ன பண்ணார், மர்சியை காண்பித்தார், அந்த கைண்ட்னஸை காண்பித்தார், அந்த குட்னஸை காண்பித்தார். ஸோ நான் உண்மையான விசுவாசிக்கிறேன், நமக்கு ஒன்று நல்லா தெரியணும். அல்லேலூயா. நம்ம யார்கிட்ட இறக்கம் காட்டுகிறோம்? தெரிஞ்சவங்கள்ட்ட இறக்கம் காட்டுறோம், தெரிஞ்சவங்கள்ட்ட தயவு காட்டுகிறோம். ஆனால் ஜோசப் என்னன்னா எதுவுமே ஜீரோ, அவருக்கு தெரியவே தெரியாது. மரியாள் எப்படி இப்படி ஆனா தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அதுக்கு அர்த்த வசனம் தான். சொப்பனத்தில் யார் காணப்பட்டா, தேவதூதன் வந்து சொல்கிறாரு, அப்பா நீ கஷ்டப்படாத, இது யார், பசுத்தாவினால் உண்டான காரியம் அப்படி சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு முந்தின வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோசஃபோட யூனிக் கேரக்டர் பார்க்கலாம். நான் சொல்லுகிறேன், நம்மளும் ஒரு ஜோசஃபை போல் மாறணும். அல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு யூனிக் கேரக்டர் கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம யாராக இருக்கணும்னா இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் இரக்கமுள்ளவர்களாக இருப்பீங்க? ஆமேன். அல்லேலூயா. மன தயவுள்ளவர்களாக இருக்கணும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் அவங்கள பற்றி எதுவுமே தெரியலனாலும் நீங்கள் யாரை காட்டுங்க, இறக்கத்தை காட்டுங்க. பிரதர் உங்களை பற்றி எல்லாம் சொன்ன பிறகு தான் உங்கள் மேலே என்ன வந்துச்சு, ஒரு இறக்கம் வந்துச்சுன்னு சொல்கிறது வந்து எல்லாருக்கும் வரும். ஆனால் அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் ஐ ஃபீல் ஒரு மர்சி, ஒரு இறக்கம் எனக்கு இருக்குது, அவன் மேலே ஒரு தயவு இருக்குது.
ஸோ ஜோசப்புக்கு அந்த தயவு இருந்தது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அந்த தயவு நமக்கு வரணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வரணும்னு விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஸோ உண்மையாக ஜோசப்புடைய அந்த யூனிக் கேரக்டர், அந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஸோ நீங்களும் நானும் யாராக மாறணும்? ஜோசப்புடைய கேரக்டராக மாறணும். அல்லேலூயா. யார் தெரியுதோ தெரியலையோ, அல்லேலூயா, என்ன பண்ணுங்க? அவங்க மேலே இறக்கம் காட்டுங்க. பக்கத்தில் பார்த்துங்க, எல்லார் மேலேயும் இறக்கம் காட்டு. அல்லேலூயா. எல்லார் மேலேயும் தயவு காட்டு. அல்லேலூயா. தெரிஞ்ச மாமியார் மேலே என்ன பண்ணு? சொல்லுங்கங்க, மாமியார் மேலே இறக்கம் காட்டு. அல்லேலூயா. புருஷன் மேலே இறக்கம் காட்டு. மனைவி மேலே, இது தெரிஞ்ச ஆள் மேலே முதல்ல இறக்கம் காட்டு. அப்புறம் தெரியாத ஆள் மேலே என்ன பண்ணு? உன் பாசத்தை காட்டு. அல்லேலூயா. நான் நிறைய டைமில் வந்து ஜோசஃபை நான் இன்றைக்கி அதிகாலையில் நான் படிக்கும்போது நான் யோசிச்சு பார்த்தேன், என்னடா இது, யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணல, ஒன்றுமே பண்ணல. ஆனால் அவன் ரகசியமாக தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அவளை அவமானப்படுத்த மனதில்லை. ஆனால் நம்ம இந்த கேரக்டராக இருப்போமா? நம்ம தெரிஞ்சாலே நம்ம அவமானப்படுத்திட்டு உட்காந்துருக்குறோம். கரெக்டாக இல்லையா? தெரிஞ்சாலே பண்ணுறோம். ஒரு சின்ன மேட்ரு கிடச்சா போதும், நான் பண்ணுறோம், அவங்க பேரை நாஸ்திப்படுத்தி போயிடுறோம். ஆனால் இந்த மனுஷன் பாருங்கள், இவ்வளோ பெரிய மேட்ரு நடந்திருக்கு, ஆனால் ரகசியமான தள்ளிடணும். இவர் வந்து பர்ஃபெக்ட் மேன் கிடையாது, ஆனால் ஜஸ்ட் மேன். அல்லேலூயா. நீதிமானாக இருந்தான். சரி, நீதிமானாக இருந்து நான் சொல்லுகிறேன், இங்கே நம்ம யாராக இருக்கிறோம்? நம்ம யாராக இருக்கிறோம்? மற்றவங்க மேலே இறக்கம் உள்ளவர்களாக இருக்கலாமா? அவமானப்படுத்திகிட்டு இருக்கிறோமா? ஸோ நம்ம அந்த காரியத்தை மூடி மறைக்கிறோமா, இல்லைனா அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு உட்காந்துருக்குறோமா? ரொம்ப ரொம்ப ஞானமாக யோசிங்க. ஆண்டவர், இந்த கிறிஸ்மஸ் தான் வரப்போகுது, என் கேரக்டர் என்ன பண்ணணும்? மாற்றுங்க ஆண்டவர். அல்லேலூயா. ஸோ ஜோசப் கேரக்டர் எனக்கு வரட்டும். அல்லேலூயா. ஜோசப் போல நான் மாற்றுங்க. அல்லேலூயா. அவளை பற்றி எது தெரியுதோ தெரியலையோ நான் என்ன பண்ணுவேன்? அவங்க மேலே இறக்கம் காட்டுவேன், அவங்க மேலே தயவாக இருப்பேன். அல்லேலூயா. அந்த தயவுக்காக நீங்கள் ஜெபிங்க. ஆமென். ரெண்டாவதாக ஜோசப்ட்ட நீங்கள் பார்க்குற ஒரு காரியம், ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய கேரக்டரை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோசப்ட்ட இருக்கிற இன்னொரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல 20வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிங்கன்னா, அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்தாவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோசப்ட்ட இருந்த கான்ஃபிடன்ஸ், அவன்கிட்ட இருந்த நம்பிக்கை. அல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல கர்த்தருடைய தூதன் சொல்லுகிற சில காரியத்தில் அவருக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா, 4 கான்ஃபிடன்ஸ் வந்து ஜோசப்க்கு இருந்துச்சு. ஸோ 4 நம்பிக்கைகள் ஜோசப்க்கு இருந்துச்சு. என்ன நம்பிக்கைனா, முதலாவதாக நம்பிக்கை என்னன்னா, காட் கைட்ஸ் ஹிஸ் பீப்புள், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தூதன் கைட் பண்ணுறாரு. சரியா? கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்பா, நீ பயப்படாத, ஐயப்படாத, இது ஒன்றும் கிடையாது, பரிசுத்தாவினால் உண்டான காரியம் சொல்லி கைட் பண்ணுறாரு. உண்மையாக நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். அதை வசனம் சொல்கிறது, வலதுபுறமாய் சாயும் பொழுது இடதுபுறமாய் சாயும் போது பின்னால் இருந்து என்ன வரும்? ஆவியோட சத்தம் வரும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், இந்த 2023வது ஆண்டு கர்த்தர் தான் எங்களை என்ன பண்ணுறாரு? வழி நடத்தினார், ஆலோசனை கொடுத்து, நல்ல ஆலோசனை கர்த்தர் அவர். ஸோ எந்த டைமில் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், யார் ஆலோசனை கொடுத்தா? கர்த்தர் ஆலோசனை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தவங்களை அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ காட்ஸோட கைடன்ஸ் வந்து யாருக்கு இருக்குன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏஞ்சல் வந்து கைட் பண்ணுறாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் கேட்கலாம், பிரதர் எங்களுக்கெல்லாம் ஏஞ்சல்லாம் வர மாட்டிருக்காங்க, ஏன் பிரதர் அப்படின்னு கேட்கலாம். அல்லேலூயா. சிலருக்கு டெய்லி ஏஞ்சல் வருது, அது எப்படி தான் வருது எனக்கு தெரியாது. அல்லேலூயா. சிலருக்கு டெய்லி வருது ஏஞ்சல், டெய்லி ஜீசஸ் வராரு. அல்லேலூயா. எனக்கு விலகிக் கொள்ள முடியாத காரியம். அல்லேலூயா. ஆனால் என்னன்னா, ஆண்டவர் எப்படி நடத்துவார் நான் சொல்கிறேன். ஆமென். யார் மூலமாய் கர்த்தர் பேசுவார் என்றால், ப்ராஃபட் மூலமாக பேசலாம். ஸோ ரெண்டாவது ப்ரீச்சர் மூலமாய் பேசலாம், ஊழியர்கள் மூலமாய் உங்கள்கிட்ட பேசுவார். மூணாவது கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோட பேசுவார். சரியா? இந்த 3 மூலமாக முடியாமல் 4வது ஒன்று என்னன்னா, இது எதுக்குமே முடியாதுன்ற பட்சத்தில் தான் தேவ தூதர்கள் வந்து பேசுவார்கள். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல ஜோசப்புக்கு வந்து கர்த்தருடைய தூதன் சொன்னாதான் அங்கே நடக்கும், அவருடைய இருதயத்தை மாற்ற முடியும். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவரே ஏஞ்சல் அனுப்புங்க, ஏஞ்சல் என்கிட்ட பேசுவீங்க, ஏஞ்சல் என்கிட்ட பேசுவீங்கன்னா சாவர வரைக்கும் ஏஞ்சல் வராது, கண்டிப்பாக வராது. ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், எப்பா ஊழியர் மூலமாக நான் பேசுகிறேன், தீர்க்கதரிசி மூலமாக பேசியிருக்கிறேன், அது மாத்திரம் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக பேசியிருக்கிறேன். இந்த 3மே நீ கேளு. அல்லேலூயா. கேட்டால் நல்லது. அல்லேலூயா. ஸோ சில டைம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை, அதான் ப்ராப்ளம். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு கதை சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு பயங்கரமான தண்ணி, மழை தண்ணி, வெள்ளம்லாம் புரண்டு ஓடுது. அப்போ ஒரு மனுஷன் வந்து வீட்டில் நின்றுட்டு ஜோம் பண்ணிட்டுருக்கிறான். என்ன ஜோம் பண்ணிட்டுருக்கிறான்? ஆண்டவரே என்னை காப்பாற்று காப்பாற்று சொல்லி ஜோம் பண்ணுறான். அப்போ அந்த ஊரில் ஒருத்தன் ஓடி வந்து சொல்கிறான்,
எப்பா டேம் உடஞ்சிருச்சு, எல்லாம் கிளம்பு, எல்லாம் வெளியே வா அப்படின்னு சொல்கிறாங்க. மேடான பகுதி போக சொல்கிறாங்க. இவனா சொல்கிறான், இல்லை கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். யார் காப்பாற்றுவா? கர்த்தர் என்னை காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு நின்றுந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி எங்கே வந்துருச்சு? ஊருக்குள்ளார வந்துச்சு, வீட்டுக்குள்ளார வந்துச்சு. அப்போ வீட்டுக்குள்ளார வந்த உடனே திருப்பி யோசிச்சான். திருப்பி ஃபஸ்ட்டு மாடிக்கு போனான். சொன்னான், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு. அப்போ ஃபஸ்ட்டு மாடியில் இருக்கும்போது அப்போ ஒரு போட்டு ஒன்று, அந்த போட்டு போகும்போது கூப்பிட்றாங்கப்பா ஏறு, சீக்கிரம் ஏறு, தண்ணி இன்னும் அதிகமாகுது, கர்த்தர் என்னை காப்பாற்றார், நீ போ அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தா இன்னும் தண்ணி இன்க்ரீஸ் ஆச்சு. மாடிக்கு போனான். மாடிக்கு போன உடனே ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னா. மேலே ஹெலிகாப்டர் வந்துச்சு. ஹெலிகாப்டரில் என்ன பண்ணாங்க? ரோப்பை கீழே போட்டாங்க. எப்பா மேலே ஏறி வா, கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், நீ போ அப்படின்னா. கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு? தண்ணியில் செத்தே போயிட்டான். இப்போ எங்கே போனானா? எங்கே போனான்? பரலோகத்துக்கு போனான். ஆண்டர்கிட்ட போய் நின்னான். என்னை நீர் கைவிட்டு விட்டீர், நான் 3 வாட்டி கூப்பிட்டேன், என்னை மறந்து விட்டீர். ஆண்டர் சொன்னார், படுபாவி, ஃபஸ்ட்டு ஒரு பையன் ஆள் அமிச்சது நான் தான், 2வது உனக்கு போட்டு அமிச்சது யார்? நான் தான், 3வது ஹெலிகாப்டரே அடித்தேன் நான் தான். ஆனால் எல்லாத்துலேயும் கர்த்தர் அனுப்புவார் நான் தான் 3 அமிச்சேன். ஏதாவது ஒன்று எஸ்கேப் ஆக வேண்டியது தானே? சில டைம் நீங்கள் அப்படி தான், ஏஞ்சல் வரணும், ஒரு ஏஞ்சலும் வராது. அல்லேலூயா. பக்கத்து வீட்டு ஏஞ்சல் வராமல் இருந்தால் சரி, ஒரு ஏஞ்சலும் வராது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணும்? உங்களுக்கு வரும். கர்த்தருடைய வார்த்தை தான். கர்த்தருடைய வார்த்தை கேளு. ப்ரீச்சர் மூலமாக பேசு. கர்த்தர் இப்படி தான் கைட் பண்ணுவார். எப்பா செய்யாத, போகாத, நிற்காத, அல்லேலூயா எல்லாம் சொல்லுவார். அது கேட்கணும். கேட்ட உடனே இல்லை இது பிசாசோடைய சத்தம். நிறைய பேர் இயேசுவோட சத்தம் தெரிதோ இல்லையா? பிசாசோட சத்தம் நல்லா தெரியுது. சரியா? பிசாசு பேசுகிற மாதிரி இருக்கு பிரதர். அல்லேலூயா. சில டைம் சொல்கிறீங்க ஆமென். இப்போ இயேசுவோட சத்தத்தை கேளுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் காதில் யார சத்தத்தை கேட்கட்டும்? இயேசுவோட சத்தம். அப்போ காட் கைட்ஸ் இஸ் பீப்புள். ஆண்டவர் வந்து தம்முடைய பிள்ளைகளை கைட் பண்ணுவார். அந்த கான்ஃபிடன்ஸ் யாருக்கு இருந்துச்சுன்னா, யாருக்கு இருந்துச்சு? ஜோசப்க்கு இருந்துச்சு. பாருங்கள், கர்த்தருடைய தூதன் சொன்ன பிறகு அப்படியே கேட்டுக்கிட்டார், அவ்வளோதான். அவர் தெரிஞ்சிச்சு, ஓகே அவர் என்ன கைட் பண்ணுவார். அல்லேலூயா. ஸோ நீங்கள் நல்லா பார்க்கலாம் அதில். ஆமென். ஸோ அது மாத்திரமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது வந்து அவர் என்ன நினச்சார்னா, என்ன எது மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன்னா, இந்த குழந்தை வந்து யாருன்னா, காட் கேம் டு எர்த் இன் எ மிராக்கிள்ஸ் வே. ஆமென். ஸோ ஆச்சரிய விதமாக இந்த குழந்தை மிராக்கிளாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறத யார் நம்பினார்னா, யோசேப்பை நம்பினார். அவர் நல்லா தெரியும் இது சாதாரண குழந்தை அல்ல. ஸோ அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருவளமும் அவனை அறியாருந்து அவர் இயேசு என்று பெயரிட்டான். அல்லேலூயா. அவருக்கு நல்லா தெரியும் இந்த குழந்தை வந்து மிராக்கிள் பேபி. ஆமென். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கும் அவர் நமக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ஆண்டவர் ஜோசப் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது, இந்த குழந்தை யாருன்னா மிராக்கிள். ஆமென். அற்புதத்தை செய்யும். ஆமென். அற்புத குழந்தை. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஸோ அவர் அற்புதம் இன்றைக்கும் செய்வார். இன்றைக்கி நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் என்ன பிரச்சனையில் வந்திருந்தாலும் நம்முடைய தேவன் அற்புதம் செய்கிறார். அற்புதத்துக்கு குறைவே இல்லை. அல்லேலூயா. அவர் வல்லமைகள் இன்றும் குறைந்து போகவில்லை. அல்லேலூயா. பாட்டு மட்டும் நல்லா பாடுவோம், அவர் வல்லமை குறைந்து போகவில்லை. ஆனால் விசுவாசிங்க, கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். நீங்கள் என்னென்ன பிரச்சனையோடு நீங்கள் வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். ஸோ ஜோசப்புக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இந்த பேபி வந்து மிராக்கிள் பேபி. ஸோ இது வந்து சாதாரண குழந்தை கிடையாது. அல்லேலூயா. இது உண்மையாகவே இது ஒரு மிராக்கிள் பேபி. அந்த ஒரு எண்ணம் வந்து யாருக்கு இருந்துச்சுன்னா, ஜோசப்புக்கு இருந்துச்சு. கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ 3வது அவருக்கு இருந்த கான்ஃபிடன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை என்ன பண்ணுன்னா, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. இந்த குழந்தை என்ன பண்ணுன்னா, சேவ் பண்ணும். அல்லேலூயா. ஸோ லார்ட் கேம் இன் டு திஸ் வேர்ல்ட் டு சேவ் அஸ். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு கிறிஸ்மஸை கொண்டாடுறது மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அவர் நம்மளை ரட்சித்து இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், எதுக்காக இந்த உலகத்தில் வந்தார்னா, நம்முடைய பாவங்களை நீக்கும்படியாக. அல்லேலூயா. நம்ம பாவங்களை நீக்கும்படியாக, நம்ம பாவங்களை கழுவும்படியாக. நான் சொல்ல, ஒரு மனுஷன் கிறிஸ்மஸை உண்மையாக கொண்டாடணும்னா அது யாரால் கொண்டாட முடியும்னா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவர் சொந்த ரட்சகரை வச்சிருக்கவன் தான் கிறிஸ்மஸை கொண்டாட முடியும். அல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா ரட்சிக்கப்பட்டு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவங்களால தான் உண்மையான கிறிஸ்மஸ். என்னைக்கு நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ, எந்த டேட்டு நேரம் ஞாபகம் இருக்குதா? இருக்கிறவங்களாம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஞாபகம் இருக்குதா? பக்கத்தில் நான் ஞானஸ்நானம் எடுத்த டேட்டு தான் சொல்லுங்களேன். எல்லா கண்ணும் இப்படி என்னையே பார்க்குது. அல்லேலூயா. பிரதர் திடீர்னு சொன்னால் எப்படி பிரதர்? வீட்டில் டைரியில் எழுதி வச்சிருக்கிற பிரதர். நான் சொல்லுகிறேன், என்னைக்கு நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ அன்னைக்கு உங்கள் உள்ளத்தில் இயேசு பிறந்தார். அன்றைக்கி தான் ரியல் கிறிஸ்மஸ். அல்லேலூயா. அப்போ உன் கிறிஸ்மஸ் என்றைக்குன்னு பாரு. டிசம்பர் 25 உன் கிறிஸ்மஸ் அல்ல, நீ ரட்சிக்கப்பட்ட நாள் தான் உன் கிறிஸ்மஸ். அன்னையிலேருந்து ஒவ்வொரு நாளும் உனக்கு என்னது சொல்லுங்கங்க?
ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ். சொல்லுங்கள், ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ். அல்லையில ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ். அதனால் புது புடவை வேணாம், புது ட்ரெஸ்ஸு வேணாம், எதுவும் வேணாம். கரெக்டா? அல்லேலூயா. நான் சொல்ல என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ, இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் வந்து நீங்கள் சந்தோஷப்படுத்தணுன்னா ஒன்று செய்யுங்க, ரட்சிக்கப்படுங்க. ஸோ நிறைய செய்தியை கேட்குறீங்க. ஆமேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவையில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஸோ இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் இது வரைக்கும் நான் ஞானஸ்நானம் எடுக்கலை, ஆனால் இந்த வருஷத்தில் நான் எடுத்துடணும், இன்னும் மீதி இருக்கிற நாட்களில் நான் எடுத்துடணும், எடுத்து கர்த்தருடைய பிள்ளையாக மாறணும், உண்மையான கிறிஸ்மஸ் நீ கொண்டாடு. அல்லேலூயா. ஸோ எந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டீர்களோ, அதான் புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க கிறிஸ்மஸ்னால் நல்லா தண்ணி அடிக்கலாம், நல்லா ஊர் சுற்றலாம், நல்லா போய் சினிமா தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கலாம், சரியா, நல்ல பாருக்கு போய் நல்ல ஊரில் இருக்க எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ட்ரீட் கொடுக்கலாம். நான் சொல்கிறேன், அது அல்ல கிறிஸ்மஸ். அதுக்காக இயேசு வரல. நீ பார் போகிறதுக்கும் நீ கேக் கட் பண்ணுறதுக்கும் அதுக்காக வரல, உன்னை ரட்சிப்பதற்காகவே அவர் வந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஸோ அதுக்காக தான் அவர் வந்தார். சரியா? அதை மறந்துடாதீங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் யாருக்கு இருந்தால் ஜோசப் இருந்தது, இந்த இயேசு யாருன்னா ரட்சிப்பார். அல்லேலூயா. அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், இந்த இயேசு எனக்காகவே வந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸோ உங்களுக்காக அவர் வந்தார் விசுவாசிகள் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஸோ நாலாவது அவருக்கு இருந்த கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா, இந்த கான்ஃபிடன்ஸ்னா, த லார்ட் கேம் டு ஸ்டே வித் அஸ். அவர் என் கூட தங்கி இருப்பார். ஸோ இந்த இடத்துல இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், யார் உங்கள் கூட இருக்கிறார்களோ இல்லையோ, இயேசு உங்கள் கூட இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒருவேளை பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், கணவனார் இல்லாமல் இருக்கலாம், மனைவி இல்லாமல் இருக்கலாம், புருஷன் யாருமே நண்பர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தரும் கூட ஸ்டே பண்ணுவார், உங்க கூட இருப்பார். பக்கத்தில் சொல்லுங்கள், இயேசுவும் கூட இருப்பார். ஏன்னா அவர் நம்ம போல மனுஷன்தான். அவர் போல் நம்ம போல மனுஷன் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய 4:1 நீங்கள் பாருங்கள். 4:1 மேத்யூ சாப்டர் 4:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேத்யூ சாப்டர் 4:1 பாருங்கள். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர்கள் என்ன பண்ணார்? வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். யாருனால சோதனை வந்துச்சு? பிசாசினால். எத்தனை நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டிருக்கிறீங்க? பிசாசால் சோதிக்கப்பட்டவர்கள் அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். பிசாஸ் ரொம்ப சோதிக்கிறான் பதர். யாருமே இல்லையா? அப்போ எஸ்தர் பேரரசில் இவ்வளோ நல்லவர்கள் இருக்கிறீங்களா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிசாஸ் சோதனை இல்லாதவங்க, பிசாஸ் சோதிக்கிறான்னு சொல்கிற மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் ஒரு மாதிரி எனக்கே ஒரு நான் இங்கே தான் கொடுக்குறேனான்னு தெரியல. அல்லேலூயா. ஒரு பயமாக இருக்குதோ எதனா சொல்லிடுவேன்னு. ஏங்க எல்லாருக்கும் பிசாஸ் சோதனை, ஏன்னா இயேசுக்கு அது இருந்துச்சு. சரியா? இயேசுக்கு அந்த பிசாஸ் சோதனை இருந்துச்சு. சரியா? சில டைம் வந்து சில சொல்லுவாங்க, பிசாஸ் அவரை ரொம்ப சோதிக்கிறாரு, எல்லாருக்கும் சோதிப்பார். அல்லேலூயா. ஊழியராக இருந்தாலும் பிசாசோட சோதனை இருக்கும், விசுவாசிகள் இருக்கும். ஏன்னா யாருக்கு இருந்துச்சு? இயேசுக்கு இருந்துச்சு. நம்ம கூட இருக்கிற இயேசுக்கு இருந்துச்சு. எனக்கு மாத்திரம் ஏன் பதர் இப்படி சோதனை அப்படி சிலலாம் கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எனக்கு மாத்திரம் இப்படி. டிசம்பர் மாதம் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா இயர் முடிக்க போகிறோம்ல, கண்டிப்பாக சோதனை வரும். அல்லேலூயா. கண்டிப்பாக சோதனை வரும். ஆமென். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சோதனை எல்லாருக்கும் உண்டு, இயேசுக்கே இருந்துச்சு. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ 4:2 அதே 4:2 பார்த்தீங்கன்னா, மேத்யூ சாப்டர் 4:2 பாருங்கள். மேத்யூ சாப்டர் 4, அவர் இரவும் பகல் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு என்ன வந்துச்சான்? பசி உண்டாயிற்று. உங்களுக்கு பசிக்குதா இல்லையா? சில சொல்லுவாங்க பசிக்கவே இல்லை. நீ வித்தியாசமான பிரிவே இருப்பாப்போம். இயேசுக்கு என்ன இருந்துச்சுன்னா பசி இருந்துச்சு. உனக்கு பசி இருக்கணும், 3 வேளை பசிக்கணும். அல்லேலூயா. ஸோ 3 வேளை பசி என்ன? அது 3 வேளை பசிச்சா நல்லது, 10 வேளை பசிக்கக்கூடாது ஒரு நாளைக்கு, அதையும் பார்த்துக்கோ. அல்லேலூயா. ஸோ ஃபுட்டியாக இருக்காத. அப்போது ஆண்டவர் பசி அவருக்கு பசி இருந்துச்சு, உனக்கு இருக்கும். ஏன்னா அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் தான். ஸோ மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் சாப்டர் 6:3 நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்க் சாப்டர் 6:3 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவன் தச்சன் அல்லவா? அவங்களுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. இவர் யார்? கார்பெண்டர். இவர் யார்? தச்சன் தொழில் செஞ்சவர். அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசு என்ன பண்ணார்னா வேலை செஞ்சார். புரிஞ்சிச்சா? இயேசு சும்மா எடுத்து சுற்றிட்டு இல்லை, வேலை இல்லாமலாம் சுற்றிட்டு இல்லை, அவர் வேலை செஞ்சார். நம்மளும் யாராக இருக்கணும் சொல்லுங்க? வேலை செய்யணும். அல்லேலூயா. சம்பாரித்து எங்கே வந்து கொடுக்கணும்? ஊரில் இருக்கிறவங்களாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு என்ன எடுத்துகிட்டு வரணும் சொல்லுங்க? எம்டி பாக்கெட் எடுத்துகிட்டு வரணும். நான் சொல்ல சம்பாரிச்சு எங்கே கொடு? வீட்டுக்கு கொடு. அல்லேலூயா. பக்கத்தில் வச்சு சம்பாரித்து வீட்டுக்கு கொடு. முதல்ல குடும்பத்துக்கு கொடு, அதுக்கப்புறம் ஊரை பார்க்கலாம். புரிஞ்சுச்சா நான் சொல்கிறது? சும்மா நிறைய பேர் உழைக்கிறது, ஊருக்கு உழைப்பான், எதுக்கு உழைக்க மாட்டாங்க? வீட்டுக்கு உழைக்கிறது கிடையாது. அல்லேலூயா. சொல்கிறது, நீ சம்பாதிச்சிக்கோ, நீ கஷ்டப்பட்டுக்கோ, நான் என்ன பண்ணுறேன், ஏன் வேட்டை ஏன் தனி வழி. அல்லேலூயா. அது மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. ஆமென். நான் சொல்லுகிறேன், முதல்ல ஆண்டர் கார்பெண்டர். அவர் யாருன்னா வேலை செய்கிறவர். அவருக்கு ஒரு பேரை கொடுத்துட்டாங்க, இவன் தச்சன் அல்லவா. ஊர் மக்கள் சொல்கிறாங்க, அது ஊர் மக்கள்
ஊர் மக்களே சொல்கிறாங்க இவன் தச்ச நல்ல. அப்போனா 30 வயசு வரைக்கும் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வேலை செஞ்சுருக்கிறார். அல்லேலூயா. ஊழியத்துக்கு வரும்பொழுது எப்படி வரணும்? வேலை செஞ்சுட்டு விட்டுட்டு வரணும். அல்லேலூயா. பாஸ்டர் படிக்கல பாஸ்டர், ஊழியத்துக்கு வந்துட்டா நாட் அலோடு. அல்லேலூயா. ஸோ ஒரு வேலை இருக்கணும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் வேலை செஞ்சார், 30 இயர்ஸ் வரைக்கும் வேலை செஞ்சுருக்கிறார். அவருக்கு ஒரு பேரை கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேலை செய்யுங்கள். அல்லேலூயா. உழைத்து சம்பாதிங்கள். ஆமென். உழையுங்கள். நான் ஊழியக்காரனாக இருந்தாலும் நான் வேலை செய்கிறேன். அல்லேலூயா. என்னால் முடிஞ்ச வேலை நான் செய்கிறேன். அல்லேலூயா. செஞ்சு என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் என் குடும்பத்துக்கு, என் லோனுக்கு, மற்ற காரியம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சும்மாலாம் கிடையாது. அல்லேலூயா. அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்போ என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஸோ அதை நான் செய்கிறேன். என்னால் கொடுத்த உழைப்பை கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? உழைக்கணும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்கள், உழைக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு இது சொல்லுவாங்க தெரியுமா? உழைத்து பிறர் உழைப்பில் வசனம் சொல்லு பார்ப்போம். வசனம் தெரியாது, ஆனால் இதெல்லாம் நல்லா தெரியுது. அல்லேலூயா. உழைச்சி வாழுங்க. அல்லேலூயா. ஸோ உழைச்சி வாழுங்க. அல்லேலூயா. என்றைக்கும் நல்லா உழைச்சி வாழுங்க. ஸோ சகோதரர்களுக்கு நான் சொல்லுகிறேன், உழைச்சி வாழுங்க. அல்லேலூயா. நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சம்பாரிச்சு வந்து யார்கிட்ட கொடுக்கணும்? மனைவிட்ட கொடுக்கணும். மனைவி கொடுக்குறது பிடிங்கிட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது. நிறைய வீட்டில் அப்படி தான் இருக்குது. குடு, நீ என்னத்தை பண்ண போகிற? நில், நான் பார்த்துக்கிறேன். இவர் எடுத்துகிட்டு ஜாலியாக சுற்றிட்டு வருவார், பெட்ரோல் போட்டு ஊரெலாம் சுற்றிடுவார். அப்படி இருக்கவே கூடாது. நீங்கள் உழைச்சி சாப்பிடுங்க. அவங்கள ஃப்ரீயாக விடுங்க. அல்லேலூயா. யாரை ஃப்ரீயாக விடணும்? மனைவி மாதிரிலாம் ஃப்ரீ, அவங்க சம்பாதிக்கட்டும், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் சம்பாதிங்க, குடும்பத்தை நீங்கள் நடத்துங்க. நடத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்குற. நீங்கள் யாராக இருக்கிறீங்க? சகோதரர்லாம் யாராக இருக்கிறீங்க? யார் சகோதரர் தலையே வர மாட்டேங்குது, தலையாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. நம்ம தலையாக இருக்கிறோம். நீங்கள் தான் குடும்பத்தை நடத்தணும், நீங்கள் தான் சம்பாதிக்கணும், நீங்கள் தான் உழைக்கணும். அல்லேலூயா. நீ வேலைக்கு போகணும்னு சொல்லக்கூடாது. முதல்ல நம்ம வேலைக்கு போகணும். நம்ம வேலைக்கு போய் நம்ம சம்பாதிக்கணும். இது என்றைக்கும் மனசில் வச்சுக்கோங்க. அல்லேலூயா. எஸ்தர் பெயர் ரோசனா ஜென்ஸ் எல்லாம் சம்பாதிப்பாங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. அது மாதிரி ஒரு பேர் வாங்க. எல்லாம் வாங்குவோமா? ஒருத்தர் வாய் தர வாங்குவோங்க. அல்லேலூயா. சம்பாதிங்க. உண்மையாக சொல்கிறேன். எவ்வளோ நாள் வாழ குடும்பத்துக்காக தானே. நான் என்ன சம்பாதிச்சு ஆண்டியாக கொடுன்னு சொல்கிறேன்? என்றைக்குன்னா நான் கேட்டிருக்கிறேன். நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் இந்த மாதிரி கேட்கவே மாட்டேன். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை நீ நல்லா பார்த்துக்கோ. உன் குடும்பம் நல்லா இருந்தால் தான் சபை நல்லாயிருக்கும், சபை நல்லா இருந்தால் தான் தேசம் நல்லாயிருக்கும். அல்லேலூயா. எப்போவுமே அந்த கான்செப்ட் வச்சுக்கோங்க. இப்போ தேசத்துக்காக ஜோம் பண்ணுங்க பண்ணலாம். முதல்ல குடும்பத்துக்காக நீ முதல்ல ஜோம் பண்ணு. உன் குடும்பத்தை முதல்ல கட்டு. அதுக்கப்புறம் நீ எங்கேனாலும் போகல. நீ உன் குடும்பத்தை கட்டு, தேசம் ஆட்டோமேட்டிக்காக கட்டப்பட்டுரும். நீ அதுக்கு அதெல்லாம் கவலைப்படாத. முதல்ல குடும்பத்தை கட்டு. குடும்பத்துக்காக இல்லைங்க, குடும்பத்தை திறப்பில் கொண்டு வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்தது நாங்கள் பார்த்தா ஜான் காஸ்பல் சாப்டர் 4 6 and 7 நீங்கள் பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய், பீயிங் வியர்ட் வித் திஸ் ஜேர்னி, அவருக்கு என்ன வந்துருச்சான்? சோர்வே வந்துருச்சு. அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலை ஆகியிருந்தது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தில் அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்கள் கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கிவ் மீ டு ட்ரிங்க். அப்போ அவருக்கு என்ன இருந்துச்சு? தாகம் இருந்துச்சு, சோர்வு இருந்துச்சு. ஸோ மனுஷனாக பிறந்தால் சோர்வும் வரும், தாகமும் இருக்கும். என்ன சும்மா சோர்ந்து போகிறேன்னா சோர்வு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா ஏசு இந்த உலகத்தில் இருக்கும்போது அவருக்கு சோர்வு இருந்துச்சு. அதுக்காக பாஸ்டர் சொல்லிட்டு போயிட்டு பெட்ஷீட் போட்டு படுத்துக்காத. அல்லேலூயா. சோறு மனுஷனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டார். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்? பெட்ஷீட் போட்டு பார்த்து தூங்கிட்டு கிடக்காது. அல்லேலூயா. அவருக்கு வந்து அந்த வசனத்தை நல்லா படிக்கணும். அல்லேலூயா. நல்லா பிரயாணம் பண்ணினா வந்துச்சு, சோறு வந்துச்சு. சும்மா உட்காந்து சோறு வரல. நல்லா ஞாபகம். அப்போது நல்லா நடங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள், நல்லா தண்ணியும் குடிங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் தண்ணி குடிப்பீங்க? நான் சொல்கிறேன் வாட்டர். அல்லேலூயா. ஸோ நல்ல வாட்டர் குடிங்க. அல்லேலூயா. மினரல் வாட்டர் நல்லா குடிங்க. ஆமென். கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். அதெல்லாம் இயேசு செய்தார். ஸோ நம்ம மெசேஜ் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. பாஸ்டர் சொன்னார் பார்த்தியா, தண்ணி அடிக்கணும்னு சொல்லிட்டார் பார்த்தியா, அப்படி சொல்லி யூடியூப்பில் கட் பண்ணி போட்டுருவீங்க. அது வேறு பயமாக இருக்குது. அதனால் வாட்டர் குடிக்க சொன்னேன், குடித்தண்ணீரை குடிக்க சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் அதை செஞ்சார். தேர்ஸ்டியாக இருந்தார். கேட்குறாருப்பா தண்ணி கொடுங்கப்பா. உங்கள் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க? முதல்ல தண்ணி கொடுக்குறீங்களே. அது மாதிரி தான் ஆண்டவருக்கும் தண்ணி தாகம் எடுத்தது. அவர் நம்ம கூட இருக்கிறான்றதுக்கு தான் அடையாளம். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜான் காஸ்பல் சாப்டர் 11:35 பாருங்கள். ஜான் காஸ்பல் சாப்டர் 11:35 நீங்கள் பார்த்தீங்கன்னா 11வது அதிகாரம் 35வது வசனம் பாருங்கள். இயேசு என்ன பண்ணாராம்? கண்ணீர் விட்டார். சரியா? அப்போ இயேசுக்கு என்ன வந்துச்சு? கண்ணீர் வந்தது. அல்லேலூயா. இன்னும் சும்மாவே அழுதுகிட்டு இருக்கிற யாரும் சும்மா அழ மாட்டாங்க. அல்லேலூயா. கண்ணீர் இருக்கும். அப்போ கண்ணீர் வர்றது நல்லது தான். இயேசுவே என்ன பண்ணார்? கண்ணீர் விட்டார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதுக்கு அடையாளம். அல்லேலூயா. ஸோ நமக்கும் அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நம்ம பாவம் செய்வோம், அவர் பாவம் செய்ய மாட்டார்.
அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு அவருக்கு மற்றபடி எல்லாமே அவர்கிட்ட இருந்துச்சு. பசி இருந்துச்சு, தாகம் இருந்துச்சு, கண்ணீர் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. என்னென்ன இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு. வேலை இருந்துச்சு, அதுக்கு ஒரு பேர் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் நமக்கும் அவருக்கும் இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸ் அதுதான். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈப்ரூ சாப்டர் 13 verse 5 நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 13:5 வசனம் அவர் கொடுக்குற நல்ல ஒரு வாக்குத்தத்தம் என்னென்னா 13:5 வசனம் பாருங்கள். ஈப்ரூ சாப்டர் 13 verse 5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்கள் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. என்ன பண்ணுவாராம்? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அவர் ஸ்டேயிங் வித் அஸ், உங்கள் கூடவே இருப்பார், உன்னை விட்டு ஒரு நாள் விலகாதவர். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு உன்னை விட்டு விலகவே மாட்டார். அல்லேலூயா. அவர் யாருன்னா இம்மானுவேல். ஆமென். அவர் இம்மானுவேல். அல்லேலூயா. அப்போ 4 கான்ஃபிடன்ஸ் அவருக்கு இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? 4 கான்ஃபிடன்ஸு. முதல்ல அவருக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதலாவதாக என்ன இருந்துச்சுன்னா, அவர் கைட் பண்ணுவார். ஆமென். காட் கைட் இஸ் பீப்புள். ஆமென். ஸோ ரெண்டாவது அவருக்கு இருந்த கான்ஃபிடன்ஸ் என்னன்னா, காட் கேம் டு எர்த் இன் எ மிராக்குலஸ் வே. சரியா? மூணாவது அவருக்கு இருந்த கான்ஃபிடன்ஸ் என்னன்னா, த லார்ட் கேம் into this world to save us. Amen. நாலாவது அவருக்கு இருந்த கான்ஃபிடன்ஸ் என்னன்னா, the Lord came to stay with us. Amen. இந்த 4 காரியங்கள் அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. கடைசியாக நான் விசுவாசிக்கிறேன், கடைசியாக அவர்கிட்ட இருந்த இன்னொரு காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஜோசப்ட்ட இருந்த இன்னொரு கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜோசப் கேர் ஃபார் அதர் பீப்புள். ஆமென். ஜோசப் கேரக்டர்னா மற்றவர்களை நேசிக்கிற, இல்லாவிட்டால் உபசரிக்கிற ஒரு அக்கறை உள்ள ஒரு மனுஷன். ஆமென். நீங்கள் 24-25 பார்த்தீங்கன்னா, யோசேப்பு நித்திரை தெளிந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ஆமென். அல்லேலூயா. ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஜோசப் உண்மையாகவே நான் சொல்லுகிறேன், அந்த குழந்தை அவருடைய குழந்தை கிடையாது. ஆமென். லீகலி அவருடைய குழந்தையே கிடையாது. ஆனாலும் மரியாளையும் ஜோசஃபையும், மரியாளி இயேசுவையும் கரெக்டான விதத்தில் அவளுக்கு உதவி செய்து காப்பாற்றினது யாருன்னா ஜோசப் தான். ஜோசப் இல்லைன்னா மரியாள் இல்லை, இயேசுவும் இல்லை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமென். எங்க உன் குழந்தைக்கு நீ செய்வ, ஆனால் இவருடைய குழந்தை கிடையாது. சரி, இவர் குழந்தை கிடையாது. ஆனால் இவர் போன சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, அந்த சொப்பனம் முடிஞ்ச உடனே தன் மனைவியாக என்ன பண்ணுறான்? ஏற்றுக்கொள்ளுகிறான். சரியா? அந்த முதற் பேரான குமாரனை பெருவள அவளை அறியாதுன்னு தான். இதெல்லாம் பயங்கரமான சாக்ரிஃபைஸ் அவர் பண்ணது. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கர்த்தருடைய தூதன் சொல்கிறார், எங்கே சொல்கிறாருன்னா, எகிப்துக்கு போ. சரி, 2வது அதிகாரம் வாங்க. 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தில், அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்பு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், அதனால் நீ எழுந்து பிள்ளையை அதை தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே, ஊராம் விட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கலாம்? தள்ளி கூட போயிருக்கலாம், அடுத்த நாள் போயிருக்கலாம். ஆனால் என்னைக்கு அந்த வார்த்தை கட்டணும், இரவில் போயிட்டார். அவ்வளோதான், இரவில் போயிட்டார். ஓகே, போயிடலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு ப்ரொவைடர், ஒரு ப்ரொடெக்ட் பண்ண மனுஷன் யாருன்னா ஜோசப். ஸோ இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் ப்ரொவைடராக இரு, மற்றவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறவங்களா இரு. அது தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், தெரியாதவங்களாக இருக்கட்டும், நீ மற்றவர்களை காப்பாற்றுகிறது உன்னுடைய கடமை, மற்ற உதவி செய்கிறது நம்முடைய கடமை. ஸோ ஜோசப் அப்படி தான் இருந்தான். அன்றைக்கி நினச்சிருக்கலாம், இது என் குழந்தை இல்லை, நான் எதுக்கு பார்க்கணும், மரியாதை நான் எதுக்கு கவனிக்கணும், சரி என் பிள்ளைன்னு கிடையாதுல்ல, எதுக்கு என்னுடைய இதே கிடையாது, அப்போ எனக்கு தான் நான் ஏன் இதுக்கு மேலே அக்கறை செலுத்தணும், எக்கடக்கட்டு போட்டுன்னு நினச்சி விட்டுருக்கலாம். ஆனால் இம்மிடியட்டாக கீழ்ப்படுது. அது மாத்திரமில்ல, இப்போ எகிப்துலேருந்து திருப்பி வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 மைல் தூரம் இவங்க இருந்த இடத்துக்கும் அதுக்கு 70 மைல் நைட்டு போகிறாருன்னா சாதாரண காரியம் கிடையாது. 70 மைல்ஸ் ட்ராவல் பண்ணுறாரு. அது மாத்திரமில்லை, இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப எழுந்து 20வது வசனத்தில், நீ எழுந்து பிள்ளை அதை தாயை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தடையவர்கள் இறந்து போனார்கள். அவன் எழுந்து பிள்ளை அதை தாயை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். சொன்ன உடனே வரான் பாருங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு கேர் எடுக்கிற ஒரு ஜோசஃபை நீங்கள் பார்க்க முடியாது. இது நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் மற்றவங்க மேலே கேர் எடுங்க. அல்லேலூயா. ஸோ முதல்ல உங்கள் குடும்பத்தின் மேலே கேர் எடுங்க. ஆமென். உங்கள் குடும்பத்தின் மேலே அக்கறை உள்ளவர்களாக மாறுங்க, உதவி செய்கிறவர்களாக மாறுங்க. ஆமென். ஸோ ஒருத்தங்க கஷ்டப்பட்டால் என்ன பண்ணோம், நீங்களும் சேர்ந்து அவங்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆமென். ஸோ ஒருத்தர் வேலை செய்கிறதுக்கும் 2 பேர் செய்கிறதுக்கு என்ன இருக்குது? ஸோ வித்தியாசம், சீக்கிரம் முடிச்சிடலாம் ஒன்று. இன்னொன்று அவங்களுக்கு என்ன ஆகும், வேலை எளிதாகும். ஆமென். கொரோனா டைமில் வேலை செஞ்சவன் ஏன் இப்போ செய்ய மாட்டுங்க? நிறைய பேர் கொரோனா டைமில் வீட்டில் இருக்கும்போது எல்லாம் பண்ணாங்க, ஆனால் இப்போ என்ன பண்ணுறதில்ல. நான் சொல்லுகிறேன், கூட மாடாக ஏதாவது உதவி செய்யுங்க. அல்லேலூயா. உதவி செய்வீங்களா, செய்ய மாட்டிங்களா?
முதல்ல இதை செஞ்சால் தான் நீ மற்றவங்களுக்கு உதவ முடியும். ஸோ குடும்பத்துக்கு முதலாவதாக ஒரு கேர் எடுங்க. ஆமென். ஒரு அக்கறை உள்ளவர்களாக மாறுங்க. அவங்க நீடு என்னன்னு பாருங்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுங்கள், ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணுங்கள். நான் சொல்லுகிறேன் 30 வயசு வரைக்கும் இயேசுவை கரெக்டாக நடத்தினதில் ஜோசஃபுடைய கேரக்டர் இருக்குது. சரியா? சர்ச்சுக்கு ஒழுங்காக கொண்டு போயிருப்பார். கரெக்டாக இல்லையா? ஆலயத்துக்கு, தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போயிருப்பார். அது மாத்திரம் பேர் வைக்கிறதுக்கும் கொண்டு போனார். எல்லாமே அவர் என்னென்ன செய்ய, அவர் இன்னொரு குழந்தைன்னு பார்க்கவே கிடையாது. இன்னொரு குழந்தைன்னு பார்க்கவே இல்லை. அவர் கரெக்டாக அவர் செஞ்சார். எல்லாம் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்தார். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் நான் என்னவாக இருக்கணும்னா, ஸோ நல்ல கேர் எடுக்கிற பிள்ளைங்க, கேர் ஃபார் அதர் பீப்புள், ஓன் பீப்புள் இல்லை, அதர் பீப்புளுக்கு என்ன பண்ணுங்கள், கேர் எடுக்க. அல்லேலூயா. ஸோ அப்படி எடுத்தீங்கன்னா உண்மையான கிறிஸ்மஸை நீங்கள் கொண்டாடலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்போ கொண்டாடுவீங்க உண்மையான கிறிஸ்மஸை? அல்லேலூயா. மற்றவங்க மேலே கேர் எடுக்கிறீங்களா? அல்லேலூயா. தெரியாதவங்க மேலே இறக்கம் காட்டுறீங்களா? இன்றைக்கி தெரியாத ஆட்கள்லாம் உள்ளார வருவாங்க, ஈவினிங்கு இறக்கம் காட்டுறியான்னு நான் பார்க்குறேன். அல்லேலூயா. சேரை கொடுக்குறியான்னு பார்ப்போம். அல்லேலூயா. தெரியாத ஆள் தான், நம்ம தெரிஞ்ச ஆளே இருந்தாலும் மேலே கண்ணை மூடிட்டு அல்லேலூயா சோத்திரம், அங்கே ஒன்றுமே இருக்காது. அல்லேலூயா. அவன் கிராஸ் பண்ணி போயிட்டான், ஓகே போயிட்டான், ஓகே ரைட்ராப்பா, நம்ம சேர் தப்பிச்சுதான் நினைக்கிற ஆட்கள் நம்ம. அல்லேலூயா. நிறைய இடத்துல அப்படி தான் நல்ல காமெடி நான் பார்ப்பேன். அல்லேலூயா. ஸோ அப்போ தான் வந்து உற்சாகமாக ஜோபம் வரும், அப்போ தான் பைபிள் வாசிப்பான், அப்போ தான் இல்லாத டைலாக்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். அல்லேலூயா. நானும் பார்த்துட்டே இருப்பேன், ஓகே ரைட் பண்ணு. ஸோ அப்போ நான் அதர் பீப்புள், ஆமேன். ஸோ கொஞ்சம் அதர் பீப்புளில் கேர் எடுங்க. ஆமேன். கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. ஸோ பஸ்ஸில் போகும்போது நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், பஸ்ஸில் போகும்போது யாருன்னா வயசாங்க வந்தால் என்ன பண்ணுங்கள், எழுச்சி கொடுங்க. அல்லேலூயா. அப்போ தான் வந்த உடனே அப்போ தான் அப்படியே கண்ணை மூட்டை அமைதியாக இருந்துருது. அல்லேலூயா. இல்லைன்னா அது கழுத்தை திரும்பது, அந்த சைட் போயிடும், கொஞ்சம் நேரத்துக்கு கழுத்தை சுழுகிடும், அது மாதிரி ஆகிடும். ஏன்னா இவங்க நினைப்பேன் நானும் காசு கொடுத்து தானே எடுக்கிறேன் டிக்கெட்டு. நான் சொல்லுவேன், ஓகே எவ்வளோ நேரம் நிற்க போகிறோம், 1 hour நிற்க போகிறோமா, நின்று போவோம், உட்காரட்டும். அல்லேலூயா. நீங்கள் மற்றவங்க மேலே கேர் எடுங்க, கர்த்தவங்க மேலே கேர் எடுப்பார். அல்லேலூயா. எதுக்கு அந்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமேன். மற்ற மேலே ஒரு அக்கறை வரட்டும். அல்லேலூயா. மற்ற மேலே ஒரு இறக்கம் வரட்டும். ஆமேன். எத்தனை பேர் அந்த மாதிரி வரட்டும்? அல்லேலூயா. சொல்லுங்கள் பார்ப்போம். வருமா? அல்லேலூயா. வெறும் டிசம்பர் மாதம் மட்டும் வரக்கூடாது. அல்லேலூயா. அதனால் ஞாபகம் வச்சுங்க, எல்லா மாதம் வரணும். அல்லேலூயா. எல்லா மாதமும் உங்களுக்கு அந்த இறக்க சுபாவங்கள் வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். அப்போ 3 காரியங்கள் ஜோசப்ட்ட நீங்கள் பார்க்கலாம். என்னது? ஜோசப் கேரக்டர், ஜோசப் கான்ஃபிடென்ஸ், ஜோசப் கேர். இந்த 3மே வந்து இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நீங்கள் கொண்டு வாங்க. ஆமேன். ஜோசஃபுடைய கேரக்டர், அதாவது 2வது ஜோசஃபுடைய கான்ஃபிடென்ஸ், 3வது ஜோசஃபுடைய கேர். ஆமேன். அந்த கான்ஃபிடென்ஸில் 4 காரியங்களை பார்த்தோம். அல்லேலூயா. ஸோ கைட் பண்ணுவார், கைடில் அவர் பண்ணுவார்ன்ற ஒரு விசுவாசம் அவருக்கு இருந்துச்சு. மிராக்லஸை நடத்துவார்ன்ற ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அவர் ரட்சிப்பார்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம கூடவே இருக்கிறவர் என்பது நம்பிக்கை இருந்துச்சு. நான் விசுவாசிக்கிறேன், அந்த இம்மானுவேல் நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், யார் இருக்கிறாங்களோ இயேசு இருக்கிறாருப்பா. அல்லேலூயா. மேரி கிறிஸ்மஸ் அட்வான்ஸ் சொல்லி விஷ் பண்ணுங்க. நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம் எல்லாருக்கும். அல்லேலூயா. அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ் சொல்லுங்களேங்க, அதெல்லாம் சிரிச்சு சொல்லலாம். அல்லேலூயா. அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ் சொல்லிட்டீங்களா? அல்லேலூயா. இயேசு யார் கூட இருக்கிறார்? அல்லேலூயா. நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமாக போங்க, எல்லாம் மத்தியானம் சந்தோஷத்தோடு வாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் காசெல்லாம் எடுத்துருவாங்க, ஃபுட்டெல்லாம் காலி பண்ணணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜோசஃபுடைய கேரக்டர் நம்மளுக்கு வரட்டும். ஸோ மரியாதை பற்றி எந்த எக்ஸ்ப்ளனேஷன் இல்லைனாலும் இறக்கம் காண்பித்தானே, நம்ம காண்பிக்கிறோமா? அதை பாருங்கள். அந்த கைண்ட்னஸ், அந்த குட்னஸை காண்பிச்சாரு, நம்ம இருக்கிறோமான்னு பாருங்கள். அவருக்கு இருந்த நம்பிக்கை, அந்த இயேசு மேலே இருந்த நம்பிக்கை. இந்த இயேசு நிச்சயமாக கைட் பண்ணுவார். இந்த இயேசு மிராக்கிள் பண்ணுவார். இந்த இயேசு நம்மளை ரட்சிப்பார். இந்த இயேசு என் கூடவே இருப்பான்ற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. நான் சொல்லுகிறேன், அதே நம்பிக்கை உங்களோடு இருக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கடைசியாக அவருக்கு இருந்த அது கேர். தாம் பிள்ளை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது தன்னுடைய பிள்ளையாய் வளர்த்தார். தன்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தார். தன்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தை அவர் செஞ்சார். ஆமேன். ஸோ நம்ம அப்படி ஒரு கேர் நம்ம எடுக்கிறோமான்னு பாருங்க. ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் கேர் எடுப்பீங்க? ஆமேன். ஆண்டவரே, இந்த காலவெளியில் அந்த இம்மானுவேல் என் கூடவே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே என் கூட இருக்கிறதற்காய் நன்றி வைப்பா. ஆண்டவரே கத்த நீர் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி. ஆமேன். எல்லாம் கத்தை நோக்கி பார்ப்போமா? ஆமேன். ஆண்டவரே ஜோசஃபுடைய கேரக்டர் எங்களுக்கு வரட்டும். ஆண்டவர் ஜோசஃபுடைய சுபாவங்கள் என்னை ஜோசஃபை போல மாற்றுங்க. ஆண்டவர் எல்லாம் சொல்லுவோமா? ஆமேன். ஆண்டவர் ஜோசஃபை போல எங்களை மாற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் கேளுங்க. ஆமேன். ஆண்டவரே அந்த சுபாவம் எங்களுக்கு வரட்டும். ஆண்டவரே அந்த கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு வரட்டும். உண்மையில ஒரு நம்பிக்கை வரட்டும். இன்றைக்கி ஞானசனம் எடுக்கலாம், தீர்மானம் எடுங்க, சீக்கிரத்தில் ஞானசனம் எடுங்க. ஆமேன். உண்மையான கிறிஸ்மஸ் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் ஞானசனம் எடுத்த நாள் தான். அந்த நாளில் கர்த்தர் நிறைவு கூற உதவி செய்வார். ஆகாமே ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்கள். ஞானசனம் எடுத்தவங்க ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே அந்த நாளிலே என்னை சந்தித்தீரப்பா, உங்களுடைய பிள்ளையை ஏற்றுக்கொண்டீரே. அதான் சொல்லுகிறது, ஒரு பாவி மனம் திரும்புகிறவர்களை பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நான் விசுவாசிக்கிறேன், நீ ஞானசனம் எடுத்தனால தான் ஒரு பெரிய கிறிஸ்மஸ் பரலோகமே கொண்டாடும். அல்லேலூயா.
நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஞானஸ்நானம் எடுக்காதவங்க தீர்மானம் எடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நம்மை தேடியே வந்த நாதனை சொத்தரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை சொத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், ஆமே, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடா. எல்லாம் சொல்லுவோம். ஆமென். என்ன என் பாடுவோம் 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 கூடுவோம் ஒன்றாம் நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை சொத்தரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தார். பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தார். தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. ஆமென். தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த ஜோசஃபோடைய சுபாவங்கள், ஆண்டவர் அவருக்கு இருந்த நம்பிக்கை, அவருக்கு இருந்த தாவை உபசரிப்பு எங்களுக்கு வர உதவி செய்யுங்கப்பா. ஒரு கிறிஸ்தவனாக வாழ்கிறோம், அந்த ஜோசஃபை போல வாழ்வது எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த மற்றவர்களை பார்த்து சொல்லணும், நீ ஒரு நீதிமான், யாரும் அவமானப்படுத்துகிறோம் நல்ல. உண்மையாக அந்த ஒரு கேரக்டர் எங்களுக்கு வரட்டும் அப்பா, அந்த சுபாவங்கள் எங்களுக்கு வரட்டும். ஆண்டவரே, இந்த நாளில் மற்றவர்கள் மீது இரக்கம் உள்ளவர்களை எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, ஒரு நம்பிக்கை மேலே வைக்கிறோம் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ அவர்களை உபசரிக்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு வருவதாக. மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று நீ மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் விசேஷமாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டு வரைக்கும் மட்டும் இன்று சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு 2 மணிக்கு வந்துருங்க. 23rd 5:30க்கு வந்துருங்க. 23ஆம் தேதி கர்த்தர் உங்களோடு கூட வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.